கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட பிதாவாகிய தேவன் மறுபடியும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நம்மளை ஒன்று கூட்டி அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசு மூலியமாக கிருபை செய்ததுக்காக நாம் பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். மறுபடியும் இந்த ஒரு நாளில நம்ம தொடர்ந்து வந்து பாடங்களை வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். தேவனுடைய சத்தியங்களை வந்து நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து போன வாரம் 3 உலகம் அப்படின்ற ஒரு பாடத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சோம். பார்ட் 1 நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து தொடர்ந்து அந்த ஒரு பாடத்தின் தொடர்ச்சியாக 2வது பாகம். அந்த ஒரு பாடத்தின் ஒரு 2வது பாகத்த தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்போ அ போன வாரம் பார்த்த விஷயங்கள வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே நம்போ அ அ இன்னைக்கான பாடத்துக்குள்ள அப்படியே நாம் கடந்து செல்லலாம். போன வாரம் நம்ம எத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு. அதாவது ஒரு சாதாரண மனுஷனுக்கே அல்லது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு தேசங்களுக்கு, இல்லது ஒரு குடும்பத்துக்கு நம்ம எடுத்துக்கினாக்கா, எல்லாருக்குமே ஒரு பிளான் இருக்கு. ஏதாவது ஒரு திட்டம் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. சாதாரண ஒரு மனுஷனுக்கே வந்து ஒரு பிளான் இருக்கும்போது, நம்மளுடைய தேவன் இந்த யூனிவர்ஸையே கிரியேட் பண்ண தேவன், இந்த ஒரு அண்ட சராசரத்தையே கிரியேட் பண்ண சிருஷ்டித்த அந்த ஒரு கடவுளுக்கு வந்து பிளான் இருக்காதா? அப்படின்ட்டு நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. பட் எஸ், நம்மளுடைய தேவனுக்கு பிதாவாகிய தேவனுக்கு இந்த ஒரு யூனிவர்ஸையே கிரியேட் பண்ண இந்த ஒரு சிருஷ்டிகருக்கு வந்து கண்டிப்பா இந்த ஒரு மனுஷ குலத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, வசனங்கள்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, தேவன் ஏதாவது ஒரு திட்டத்த வந்து ஒரு பிளான் தேவன் ஏதாவது பண்ணிட்டாக்கா, கண்டிப்பா அது 100% சக்சஸ் ஆகும். இப்போ நம்ம கூட ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம். அது என்ன ஆகும்? 100% ஃபெயிலியர் ஆயிடும். ஆனா, தேவன் ஒரு பிளான் பண்ணாக்கா, அது வந்து எப்பொழுதுமே 100% சக்சஸ் ஆகும். ஒரு விஷயத்தை, ஒரு கிரியையை செய்ய தேவன் அவருடைய கைய வந்து நீட்டினாக்கா, அந்த விஷயத்த செஞ்சுட்ட பிறகு தான் அந்த கை வந்து திருப்பி வரும். அந்த அளவுக்கு அவருடைய பிளான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பிளஸ் அது மாத்திரம் இல்ல, அந்த பிளான் வந்து மத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த அது வந்து செய்யும். தேவனுடைய இந்த ஒரு தெய்வீக திட்டத்தை நாம் பார்க்கும்போது, இப்போ உலகம் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, இப்படிதான். ஒரு பில்டிங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பில்டிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அது ஒரு மாரி பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் இந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஆனா, இந்த பில்டிங்க கட்டக்கூடிய அந்த ஒரு இன்ஜினியருக்கு மட்டும் தான் அந்த ஒரு பிளான். அதாவது இந்த பில்டிங்க நான் கட்டி முடிச்ச பிறகு அந்த பில்டிங் எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு விஷன், அந்த ஒரு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வை வந்து அந்த ஒரு இன்ஜினியருக்கு மட்டும் தான் இருக்கும். இப்ப இந்த உலகம் தேவனுடைய திட்டத்தை பார்க்கக்கூடிய பார்வை வந்து இதுதான். இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு இல்லீங்களா? பில்டிங் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படிதான் அவங்க பார்க்குறாங்க. அதாவது தேவனுக்கு வந்து எந்த ஒரு திட்டமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன கூட சொல்லுவாங்க அப்படின்னா, தேவன் வந்து உலகத்த நல்லபடியா தான் படைச்சாரு. ஆதாம வச்சாரு. ஆனா, அவருடைய திட்டத்த வந்து நடுவுல அந்த பாம்பு, சாத்தானானவன் வந்து வந்து கெடுத்துட்டான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தேவன் வந்து அதாவது அவர் ஒரு பிளான வந்து பண்ணிட்டு, இந்த உலகத்தை வந்து உருவாக்கிட்ட பிறகு, அவருக்கு வந்து என்ன கூட சொல்றாங்க அப்டின்னா, சாத்தான ஸ்டாப் பண்றதுக்கு தேவனுக்கு வல்லமை இல்ல, அப்டின்ட்டு கூட சொல்றாங்க. பட் நம்மளுடைய தேவன் வந்து அப்படிப்பட்ட தேவன் கிடையாது. நம்ம பார்த்துருக்கிறோம். எவ்ளோ பவர்ஃபுல்லான தேவன், எவ்ளோ இன்டெலிஜென்ட்டான தேவன், எவ்ளோ ஞானமான தேவன் அப்டின்ட்டு நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன்னா, இன்னும் இந்த பில்டிங் வந்து கட்டி முடிக்கல. அவருடைய பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இன்னும் அது நிறைவேறல. அது கம்ப்ளீட் ஆகல. அது கம்ப்ளீட் ஆகாததுனால தான் மனுஷர்களுக்கு இன்னும் புரியல. தேவன் வந்து எப்படி செயல்படுத்துறாரு? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. பட் நமக்கு அப்படி இல்ல. தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய சத்தியத்தின் நிமித்தமாக இந்த உலகத்துக்கு, இந்த மனுஷ குலத்துக்கு தேவன் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம கவனிக்கிறோம். இப்போ இந்த ஒரு அ சார்ட்ட கூட போன வாட்டி உங்களுக்கு நான் காமிச்சேன். இந்த ஒரு சார்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் ஆயிடும். ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த ஒரு சார்ட் வந்து தேவனுடைய திட்டத்தை வந்து பிரதிபலிக்குது. இந்த ஒரு சார்ட்ட நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, பைபிள்ல வந்து ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன்லேருந்து நம்ம எடுத்தாக்கா, ஒரு பைபிள வந்து டிராயிங் மாரி நம்ப வரையணுன்னும்போது, இதுதான் அந்த டிராயிங். நீங்க பார்க்கக்கூடிய சார்ட் தான் பைபிளோடைய ஒரு ரெப்ரசன்டேஷன். பைபிள்ல இந்த ஒரு விஷயங்கள தான் தேவன் வந்து வச்சிருக்கிறாரு. பைபிள் எழுதுனதுக்கான ஒரு முக்கியமான காரணமே இதுதான். இதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய தெய்வீக திட்டம்.
இந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் அப்படின்னா, யுகாயுகத்துக்கு அதாவது ஏஜஸ் டூ கம் பல பல வருஷங்களுக்கு தேவன் வந்து இந்த திட்டத்தை வந்து போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்த வந்து செயல்படுத்திட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம வந்து கவனிக்கிறோம். இந்த ஒரு திட்டத்தில நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது, முதல் உலகம், அதாவது முன்னாடி இருந்த அந்த ஒரு உலகம் வேர்ல்ட் தட் வாஸ். நெக்ஸ்ட் 2வது உலகம் பிரசன்ட் ஈவில் வேர்ல்ட். இப்போ இருக்கக்கூடிய தீமையான உலகம். இந்த ஒரு உலகத்தில தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா 3வது உலகம். வரப்போற உலகம். இந்த உலகத்தில வந்து என்ன இருக்கும் அப்டின்னா, நீதி வாசம் செய்யும். இத பத்தின விஷயங்கள் வந்து பேதுரு ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருப்பாரு. நம்ம படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5லிருந்து 7. அப்புறம் 13. 2 பீட்டர் 3 சாப்டர் 5-7, 13th வெர்ஸ். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வசனங்கள் வரை. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் நின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரயாணத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வானத்தை அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. 13வது வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அதாவது தேவன் முதலாம் உலகத்தை உண்டாக்கினார். அந்த முதலாம் உலகத்தை தேவன் எப்படி அழிச்சார்ன்னும் போது, ஜலத்தினாலே அவர் அத அழிச்சிட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம். அதாவது ஒரு ஃப்ளட். ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை வந்து தேவன் அனுப்பிச்சு, அந்த ஒரு முதலாம் உலகத்த வந்து அவர் அழிச்சார். அந்த ஜலத்தினால. இத பத்தி தான் நம்ம போன வாரத்துல அந்த முதலாம் உலகம் வந்து எங்கத்துலருந்து ஆரம்பிச்சுச்சு, அத வந்து தேவன் வந்து எப்படி அழிச்சார், எதுக்காக, எந்த ஒரு ரீசன்க்காக அந்த முதலாம் உலகத்த தேவன் வந்து அழிச்சாருன்றத நம்ம ரொம்ப டீட்டெயிலா வந்து பார்த்தோம். ஆதாம்லேருந்து ஆரம்பிச்சு, நோவா காலம் வரைக்கும் அந்த முதலாம் வர்க்கம் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த முதலாம் உலகத்துல வந்து எந்த ஒரு காரணத்துக்காக தேவன் வந்து இத அழிச்சார் அப்டின்னா, தேவன் முதலாம் உலகத்த யார்கிட்ட ஒப்படைச்சிருந்தாருன்னு பார்க்கும்போது, தூதர்கள்ட்ட ஒப்படைச்சிருந்தார். எதுக்காக அப்டின்னா, தூதர்கள்ட்ட குடுத்துட்டு, நீங்க வந்து மனுஷர்கள நீங்க பார்த்துக்கங்க. மனுஷர்கள வந்து நீங்க கைட் பண்ணுங்க. அவங்கள வந்து நீங்க கரெக்ட்டா வழிநடத்துங்க. அப்டின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்ப வந்து தூதர்களுக்கு தேவன் வந்து குடுத்தாரு. பட் அங்க இருக்கக்கூடிய சில தூதர்கள் வந்து சாத்தானுடைய வஞ்சனையினால அவங்க விழுந்து போய் அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த பூமிக்கு மனுஷர்களாக அவங்க மாறி வந்து, பூமியில இருந்த மனுஷர்களுடைய குமாரத்திகள அவங்கள பார்த்துட்டு, ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்டின்ட்டு இவங்க பார்த்துட்டு, அவங்கள என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள பெத்துக்கிறாங்க. அந்த குழந்தைகள் வந்து சாதாரணமான குழந்தைகளா அப்டின்னு கேட்டாக்கா இல்ல. ஏன்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கும், ஒரு மனுஷிக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இன்னொரு மனுஷனோ அல்லது மனுஷியாக வருவாங்க இந்த பூமிக்கு. ஆனா, ஒரு தேவதூதனுக்கும், மனுஷர்களுக்கும் பிறக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தைகள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ராட்சசர்கள், ஜெயண்ட். பைபிள் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நெஃபிலிம்ஸ். நம்ம போன வாரம் கூட பார்த்தோம். ஸோ இந்த ஒரு நெஃபிலிம்ஸ், இந்த ஒரு ராட்சசர்கள் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப அதாவது நார்மல் சைஸ்ல இவங்க இருக்க மாட்டாங்க. ரொம்ப பெருசா இருப்பாங்க. ரொம்ப பெரிய சைஸ்ல வந்து இவங்க வளர்ந்தாங்க. இவங்க வளர்ந்துட்டு பூமியில வந்து நெறைய தீமையான காரியங்கள செய்ய ஆரம்பிச்சாங்க. மனுஷர்கள வந்து ரொம்ப வயலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, இவங்க ரொம்ப சைஸ்ல வந்து ரொம்ப பெருசா இருப்பாங்க. அதனால சைஸ்ல சின்னதா இருக்கக்கூடிய மனுஷன வந்து ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி இவங்க பூமிய டாமினேட் பண்ணும்போது தீமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிளஸ் அந்த முதலாம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு தேவ தூதர்களால மிக்ஸ் ஆயிடுச்சு. அதாவது தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா குடும்பத்திலயும் போயிட்டு, அவங்க அங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய குமாரத்திகள வந்து கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை பெக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால எல்லா குடும்பமும் கரப்ட் ஆயிடுச்சு. முதலாம் உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளும், எல்லா குடும்பங்களும் வந்து ஒரு கரப்ஷன் ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய அ அதாவது இதயங்கள், அந்த தீமையான எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு.
இத தேவன் பார்க்குறாரு. தேவன் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுறாரு. மனசளவுல தேவன் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுறாரு. இப்போ தேவன் ஆதாம உருவாக்குறாரு. அதாவது மனுஷ குலத்த வந்து உருவாக்குறாரு. தேவன் மனுஷன உருவாக்குன காரணம் என்ன? இப்போ நம்போ கவனிச்சு பார்க்கும்போது, முதல்ல ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குறாரு. உங்களுடைய சந்ததி வந்து பெருக கடுவது அப்படின்னு சொல்றாரு. பட் ஒரு முக்கியமான ரீசன் எதுக்காக தேவன் வந்து மனுஷர்கள வந்து உருவாக்குனார் அப்படின்னும்போது, நம்ம அந்த வசனத்த கூட நம்ம படிக்கலாம் பாருங்க. மலாக்கி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மலாக்கி 2nd சாப்டர் 15th வெர்ஸ். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. தேவன் மனுஷன படைச்சதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும். அந்த சந்ததி வந்து தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்கணும். அவருடைய சந்ததி ஆதாமுடைய சந்ததி வந்து தேவன வந்து தேடணும். தேவனுடைய பக்தி வந்து அவங்களுக்குள்ள இருக்கணும். அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணார்ன்னா, மனுஷர்கள வந்து உருவாக்குனார். ஆனா, தேவ பக்தி உள்ள சந்ததி வராம, ராட்சசர்களோட சந்ததி வர ஆரம்பிச்சுச்சு. அவங்களுடைய சைஸ் மிகப்பெரிய சைஸ். பிளஸ் அவங்க வந்து நார்மல் பீப்பிள் கிடையாது. ரொம்ப அதாவது விசித்திரமா இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் கூட எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நல்ல எண்ணங்களே கிடையாது. ரொம்ப தீமையான எண்ணங்களா இருந்துச்சு. மனுஷர்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. மனுஷர்கள ரொம்ப துன்புறுத்துனாங்க. தேவனுடைய அந்த ஒரு சித்தம், தேவனுடைய முக்கியமான சித்தம், மனுஷன உருவாக்கக்கூடிய முக்கியமான சித்தம் என்னன்னா, தேவ பக்தியுள்ள சந்ததி வரணும். அதுக்காக தான் உருவாக்குனார். ஆனா, அவருடைய சித்தத்தின் பிரகாரம் இங்க நடக்காம, இந்த ராட்சசர்கள் நடுவுல வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தேவன் பார்க்குறாரு. பார்த்துட்டு தேவன் இப்ப என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா, முதலாம் உலகத்த அழிப்பதுக்கு முடிவெடுக்கிறார். இப்போ தேவன் இந்த முதலாம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் பார்க்கும்போது, ரொம்ப கஷ்டமாயிடுது அவருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து கெட்டு போயிருக்கிறாங்க. எல்லாருடைய எண்ணங்கள் வந்து தீமையா இருந்துச்சு. ஆனா, இவர்கள் எல்லாருடைய மத்தியிலும் வந்து ஒருவர் இருந்தார். அந்த ஒருவர் எப்பேர்ப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா, தேவனுக்கு உண்மையானவராக இருந்தார். அவர பத்தி ஒரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 பீட்டர் 2nd சாப்டர் 5th வெர்ஸ். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அதாவது நோவா எப்பேர்ப்பட்டவர் அப்படின்னா, நீதியை பிரசங்கிச்சாராம். அதாவது அவருடைய காலத்துல அநீதி இருந்துச்சு. எல்லாருமே தவறான வழியில போயிட்டு இருந்தாங்க. தீமையான விஷயங்கள செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்கள் மத்தியில நோவா நீதிமானாக காணப்பட்டார். நீதியை பிரசங்கிச்சார். இப்போ தேவன் நோவாவ கூப்பிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, "இந்த உலகமே கெட்டு போயிருக்கு. நான் வந்து உன்ன பிளஸ் உன்னுடைய குடும்பத்த மட்டும் தான் நான் காப்பாத்தப் போறேன்." அப்படின்ட்டு நோவாட்ட சொல்லிட்டு, நோவா வந்து என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு ஒரு பேழையை உருவாக்க சொல்றார். ஒரு ஆர்க். ஒரு ஆர்க்க வந்து உருவாக்க சொல்றார். நோவா அந்த ஒரு ஆர்க்க உருவாக்க ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த ஜனங்கள் அந்த முதலாம் உலகத்துல இருந்த ஜனங்கள் நிறைய தீமையான காரியம், நிறைய தவறான விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கும்போது, நோவா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு போயிட்டு பிரசங்கிச்சிருக்கிறார். நீதியை சொல்லியிருக்கிறார். நீங்க பண்றது தவறு. ஏன்னா இங்கிலீஷ்ல கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, நோவா வாஸ் எ பிரீச்சர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். நீதிய வந்து அவங்க மத்தியில போயிட்டு பிரசங்கிச்சிருக்கிறார். அவர் அப்படி பிரசங்கிக்கும்போது அந்த ஜனங்க வந்து கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா, கண்டிப்பா கிடையாது. அவங்க கேட்கல. அவங்க வந்து மனம் திரும்பல. இப்போ நோவா அந்த ஒரு பேழைய கட்டம்போது, கிட்டத்தட்ட 120 வருஷம் அந்த பேழைய வந்து நோவா கட்டுறாரு. அப்படி கட்டும்போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? நோவாவ போயிட்டு பரியாசம் பண்ணியிருப்பாங்க. நோவாவ போயிட்டு கேலி செஞ்சிருப்பாங்க. ஏன்னா, இதுவரைக்கும் மழை அப்படின்ற ஒரு விஷயமே அங்க வந்ததில்ல. முதலாம் உலகத்துல அந்த ஃப்ளட் வர வரைக்கும் மழைன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா, முதலாம் உலகம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தேவன் வந்து அந்த முதலாம் உலகத்த வந்து அந்த மிஸ்ட் அதாவது பனி, அந்த பனியின் நிமித்தமா தான் அங்க இருக்கக்கூடிய செடி, மரம், கொடி எல்லாமே வளர்ந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு முதலாம் உலகம். ரொம்ப கூலா இருக்கும். அதனால தான் முதலாம் உலகத்துல வந்து அ எல்லாருடைய ஏஜ் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 900 இயர்ஸ், 930 இயர்ஸ் அந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஸோ காரணம் என்னன்னா, முதலாம் உலகம் வந்து அவ்ளோ கூலிங்கா இருந்துச்சு. அவ்ளோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்ட்டு பார்க்குறோம்.
அந்த பனியின் நிமித்தமாக தான் எல்லாமே வளர்ந்துச்சு. டைரக்ட் சன்லைட் வரல எர்த் மேல. டைரக்ட் சன்லைட் வராததுனால, நிறைய நோய்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அதனால தான் அவ்ளோ நீடிய கால வருஷமாக மனுஷன் வந்து அங்க வாழ்ந்தார். ஸோ நோவா அங்க போயிட்டு அவங்களுக்கு நீதியை வந்து சொல்லியிருக்காரு. அவங்க யாருமே கேட்கல. மனம் திரும்பல. தேவன் பார்க்குறாரு. நோவா மட்டுமே நீதியானவராக இருந்தார். அது மாத்திரமில்ல அவருடைய குடும்பத்த வந்து தேவன் காப்பாத்த வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு நோவாட்ட ஒரு பேழைய வந்து கட்ட சொல்றாரு. கட்ட சொல்லிட்டு அந்த 120 வருஷம் பொறுமையா, விசுவாசமா, தேவன் மேல ஒரு நம்பிக்கைய வச்சு, மழை அப்படின்ற ஒரு விஷயத்தையே நோவா வந்து பார்க்கல. மழை மழை வந்தாக்கா அது எப்படி இருக்குன்ற விஷயமே நோவாக்கு வந்து தெரியாது. ஆனாலும் தேவன் சொல்லிட்டார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பொறுமையா, அதாவது 1 வருஷம், 2 வருஷம் கிடையாது. 120 வருஷம். 120 வருஷம் பொறுமையா கட்டுறாரு. கட்டி முடிச்சு, அந்த பேழைக்குள்ள என்டர் ஆகுறாரு. பேழைக்குள்ள என்டர் ஆன உடனே 40 40 நாட்கள், 40 இரவு ஒரு மிகப்பெரிய ஒரு மழை கன்டினியூஸா வருது. நம்ம போன கிளாஸ்ல கூட பார்த்தோம். அந்த ஒரு வாட்டர் கேனோப்பி. அதாவது இந்த பூமிக்கு மேல தேவன் என்ன பண்ணார்ன்னா, தண்ணீய வச்சாரு. அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு அப்டின்னா, ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு. அதுதான் வந்து என்ன பண்ணுச்சு, முதலாம் உலகத்த வந்து ரொம்ப கூலிங்கா வச்சுச்சு. ரொம்ப அ ரொம்ப கூலிங்கான்னு சொல்லும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. பட் தேவன் என்ன பண்றார்ன்னா, அந்த ஒரு விஷயத்த வந்து உடைக்கிறாரு. அத உடைச்சு விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, மிகப்பெரிய ஒரு மழை. 40 நாள், 40 இரவு கன்டினியூஸா வருது. இந்த ஒரு மழையில, இந்த ஒரு ஃப்ளட்டுல வந்து இந்த முதலாம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும், நோவா மற்றும் அவருடைய குடும்பத்தை தவிர, அதாவது 8 பேரு. நோவா பிளஸ் அவருடைய ஃபேமிலி சேர்த்தாக்கா ஒரு 8 பேரு. இவங்கள தவிர மற்ற எல்லோரும் அந்த ராட்சசர்கள் மற்றும் உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள், அதாவது தீமையா இருந்த அந்த ஜனங்கள் எல்லாருமே அழிஞ்சு போறாங்க. எல்லாருமே செத்து போறாங்க. நம்ம படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 11வது வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அதாவது வானத்தின் மதில்கள் விண்டோஸ் ஆஃப் ஹெவன் வேர் ஓப்பன்ட். இந்த விண்டோஸ் ஆஃப் ஹெவன்ன்றது வந்து அந்த கேனோப்பி தான், அந்த வாட்டர் கேனோப்பி. ஸோ இத தேவன் உடைக்கிறாரு. உடைச்சு அங்க மழை வருது. எல்லாருமே அங்க செத்து போறாங்க. நோவா மற்றும் அவருடைய குடும்பம் மற்றும் என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து அத காப்பாத்துறாரு. காப்பாத்தி 2ஆம் உலகத்துக்குள்ள கொண்டு வராரு. இப்போ இந்த ஒரு 2ஆம் உலகம் எங்கத்துலருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எப்போ 1ஆம் உலகத்தின் மேல அந்த ஒரு ஜலப்பிரளயம், அந்த ஒரு ஃப்ளட் வந்து வருதோ, அப்பதான் 2ஆம் உலகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நோவா வந்து அந்த பேழையில வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 10 நாட்கள் வந்து அந்த பேழைக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. 1 வருஷம் 10 நாட்கள் முடிஞ்ச பிறகு பேழையிலேருந்து அவரு வெளிய வராரு. அந்த ஆர்க்லேருந்து அவரு வெளிய வராரு. இப்போ அதாவது இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய பேழை வந்து மவுண்ட் அராரத் வசனத்திலேயே அது வந்து இருக்கும். மவுண்ட் அராரத் அப்படின்ற ஒரு மலை கிட்ட தான் ஸ்டாப் ஆயிருக்கும். இப்போ அவங்க இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து போய் தேடி பார்த்துருக்குறாங்க. அந்த ஒரு அடையாளம் இருக்கு. நோவாவுடைய பேழை வந்து இங்க தான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு அடையாளத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்ளோ உண்மையானதாக இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. நம்ப ஏதோ நோவா தாத்தான்ட்டு சொல்லுவாங்க. நோவா தாத்தா ஏதோ ஒரு கதை மாதிரி நம்மள்ட்ட சொல்லிட்டு போவாங்க. பட் இது கதை கிடையாது. நிஜமாகவே நடந்த ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்ல, போன ஒரு கிளாஸ்ல கூட நான் வந்து அந்த இமேஜ் காமிச்சிருப்பேன். அதாவது அந்த ராட்சசர்கள் அவங்க அ செத்து போயிட்டாங்க. அவங்களுடைய அந்த ஒரு போன்ஸ், அவங்களுடைய எலும்புகள் கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஆர்க்கியாலஜிஸ்ட். ஸோ இது உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம். தேவன் 1ஆம் உலகத்த வந்து அழிச்சு, நோவா மற்றும் அவருடைய குடும்பத்த வந்து காப்பாத்துறாரு. இப்போ குடும்பத்த காப்பாத்தி அந்த 1 வருஷம் 10 நாள் அ ஆயிட்ட பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்களோ அந்த ஒரு பேழைய விட்டு வெளிய வராங்க. பேழைய விட்டு வெளிய வந்த உடனே, இப்போ நம்ம சில வசனங்கள் நம்ம வந்து படிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 12லிருந்து 16. ஜெனசிஸ் 9த் சாப்டர் 12-16. இப்ப அந்த பேழைய விட்டு வெளிய வந்த உடனே, தேவன் என்ன பண்றார்ன்னா, நோவா கூட வந்து ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கைய வந்து பண்றாரு. அந்த உடன்படிக்கை என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ, இப்ப 2ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, 2ஆம் உலகத்தை ஸ்டார்ட் பண்றாரு. நோவாவுடைய ஃபேமிலிய வச்சு அவரு ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இந்த 2ஆம் உலகமே நோவாவுடைய ஃபேமிலிலருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 12லிருந்து 16. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 12 வசனங்களிலிருந்து 16 வசனங்கள் வரை. அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவ ஜந்துக்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல வித மாம்ச ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இங்கே தேவன் என்ன பண்றாருன்னா, இப்போ நோவாவும் அவருடைய குடும்பமும் அந்த பேழையிலிருந்து வெளியே வந்த உடனே, தேவன் அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை வந்து செய்றாரு. எதன் நிமித்தமாக ஒரு உடன்படிக்கை செய்றாரு அப்படின்னா, ஒரு ரெயின்போ, அதாவது வானவில். இப்போ நம்ம கூட மழை வந்த பிறகு இந்த ரெயின்போ வந்து வரும். அந்த ஒரு வானவில்ல வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஒரு வானவில்ல அப்பதான் ஃபர்ஸ்ட்டு அது வருது, உண்டாகுது. ஏன்னா 1ஆம் உலகத்துல வந்து இந்த வானவில் வந்து இல்ல. ஏன்னா மழையே இல்ல 1ஆம் உலகத்துல. மழையே வரல. மழை எப்பதான் வந்துச்சு அப்படின்னா, 2ஆம் உலகத்துல தான் மழைன்ற ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ தேவன் ஒரு வானவிலை வந்து அடையாளமாக வச்சு, இப்போ நம்ம வானவில் அப்படின்னு பார்க்கும்போது, யூசுவலா வந்து அது இந்த ஷேப்ல தான் இருக்கும். நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்களே, அந்த ஷேப்ல தான் நம்ம பார்ப்போம். பட் ஆக்சுவலா வானவில் வந்து எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னா, ரவுண்ட் ஷேப். ரெயின்போ அப்படின்றதே வந்து ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். ரீசென்ட்டா கூட போன வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நெனைக்கிறேன். வானத்தில இது ரவுண்ட் ஷேப்ல தெரிஞ்சுச்சு. அத நெறைய பேர் வந்து பார்த்தாங்க. ஸோ இது ஆக்சுவலா ரெயின்போ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப். ரவுண்ட் ஷேப்ல தான் இது வந்து வரும். இந்த அ ஸோ தேவன் இந்த ரெயின்போவ வச்சு நோவா கிட்ட ஒரு உடன்படிக்கைய வந்து செய்றாரு. என்ன உடன்படிக்கை அப்டின்னா, 1ஆம் உலகத்த நான் தண்ணீயால வந்து அழிச்சேன். தண்ணீய வச்சு நான் எல்லாரையுமே அழிச்சேன். பட் இனிமேல் வந்து நான் தண்ணீயால, அதாவது ஒரு வெள்ளத்தால ஒரு ஃப்ளட் வச்சு நான் இந்த உலக ஜனங்கள வந்து நான் அழிக்க மாட்டேன். ஜலத்த வச்சு இனிமே நான் வந்து ஜனங்கள வந்து மனுஷ குலத்த வந்து நான் அழிக்க மாட்டேன். அப்டின்ற ஒரு அடையாளம் தான் வானவில். நம்ம வந்து எப்பப்பலாம் வானவில்ல வந்து நம்ம பார்க்குறோமோ, தேவன் செஞ்ச இந்த ஒரு உடன்படிக்கை வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா, இங்க 16ஆம் வசனத்தில கூட என்ன சொல்றாரு அப்டின்னா, "வெனெவர் த ரெயின்போ அப்பியர்ஸ் இன் த கிளவுட்ஸ், ஐ வில் சீ இட் அண்ட் ரிமெம்பர் த எவர்லாஸ்டிங் கவெனன்ட் பிட்வீன் காட் அண்ட் ஆல் த லிவிங் கிரியேச்சர்ஸ்." அதாவது இந்த வானவில், ரெயின்போ அப்டின்றது தேவன் அவருக்கும், இந்த உலக ஜனங்களுக்கும் பண்ண ஒரு உடன்படிக்கைய தான் இது வந்து குறிக்குது. என்ன உடன்படிக்கைன்னா, இனிமேல்ட்டு நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் அப்டின்னா, இந்த உலகத்த வந்து ஜலத்தினால நான் வந்து அழிக்கவே மாட்டேன். இப்போ நீங்க வந்து அ இப்போ இப்போ உலகத்தில பார்க்கும்போது கூட சில இடங்கள்ல வந்து இந்த ஜலப்பிரளயம், அதாவது சுனாமி வரும், வெள்ளம் வரும். ஸோ, அதனால ஜனங்கள் முழுவதும் அழிஞ்சு போயிடுவாங்களான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா தேவன் முன்னாடியே சொல்லிட்டாரு, "நான் ஜலத்தினால இனிமே மனுஷ குலத்த வந்து நான் அழிக்கவே மாட்டேன்." ஸோ, இப்போ வரக்கூடிய சுனாமி அல்லது வெள்ளம் வந்து சின்ன சின்ன இடங்கள்ல வந்துட்டு போயிடும். பட் அது ஒட்டுமொத்த உலகத்திலயும் வந்து அது வருமான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா கிடையாது. இப்ப நீங்க வந்து அ ஒரு 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 மூவி கூட வந்துச்சு. ஒரு மூவி 2012 அப்டின்ற ஒரு மூவி கூட வந்துச்சு. நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நெறைய பேர் இந்த மூவி வந்து பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு மூவில வந்து எப்டின்னா, இந்த உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி, தண்ணியால வந்து அழிஞ்சிடும் அப்டின்றத அந்த மூவி வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த மூவிய பார்த்துட்டு வந்து நெறைய பேர் கூட பயந்துருக்கிறாங்க. பட் தண்ணியால, ஜலத்தினால தேவன் வந்து இந்த பூமிய வந்து அழிப்பாரான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா கிடையாது. அதுக்கான ஒரு அடையாளம் தான் வானவில், ரெயின்போ. நீங்க ரெயின்போவ எப்பப்பலாம் பார்க்குறீங்களோ, அப்போ நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்டின்னா, கண்டிப்பா தேவன் இந்த ஒரு உலகத்தை, இந்த மனுஷ குலத்தை மறுபடியும் அந்த ஜலத்தினால தேவன் வந்து அழிக்க மாட்டார். அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து
நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கான அடையாளம் தான் வானவில். கவனன்ட். அதாவது ஏன் வந்து வானவில வச்சு அவருடைய உடன்படிக்கைய வந்து ஒரு அடையாளமாக குடுக்குறார் அப்டின்னா, இப்போ வானவில்ல நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலா ரவுண்ட் இன் ஷேப். இப்போ இந்த ரவுண்ட் அப்படின்றது வந்து ஒரு சைக்கிள். அதாவது இதுக்கு எங்கேயாச்சும் ஒரு முடிவு இருக்கா? இப்ப நான் ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிச்சாக்கா, நான் வந்து இந்த ரவுண்ட் இன் ஷேப் இருக்கிறதுனால, இது வந்து ஒரு லூப் மாதிரி போயிட்டே இருக்கும். அதாவது தொடர்ச்சியாக இது போயிட்டே இருக்குமே தவிர, ஒரு முடிவே கிடையாது. அதனால தான் என்ன சொல்றார் அப்படின்னா வசனத்துல, 16ஆம் வசனத்த நம்ம பார்க்கும்போது கூட, இட் இஸ் அன் எவர்லாஸ்டிங் கவனன்ட். அதாவது நித்தியத்துக்கும் இந்த உடன்படிக்கைய வந்து தேவன் செய்றார். அதாவது இந்த ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு முடிவே இல்ல. தேவன் இந்த உடன்படிக்கைக்கு சடனா ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த ஒரு அக்ரீமெண்ட் இப்போ உடன்படிக்கைன்னு சொல்லும்போது ஒரு அக்ரீமெண்ட். தேவன் என்ன பண்றாரு, அவருக்கும் மனுஷகுலத்துக்கும் ஒரு அக்ரீமெண்ட் போடுறாரு. என்ன அக்ரீமெண்ட்னா, இனிமேல்ட்டு நான் வந்து உங்கள ஜலத்தினால நான் அழிக்கவே மாட்டேன். அப்படின்ற ஒரு அக்ரீமென்ட்டுக்கான அடையாளம் தான் இந்த வானவில், இந்த ரெயின்போ. இந்த அக்ரீமென்ட்டுக்கு ஒரு முடிவு இருக்கா? சப்போஸ் இப்போ வந்து நம்ம ஏதாவது வேலை செய்ய போறோம். அந்த வேலையில வந்து சில சமயத்துல நம்மள கான்ட்ராக்ட்ல எடுப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட்ன்னு சொல்லும்போது ஒரு 2 வருஷமோ, 3 வருஷமோ அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிரும். இப்ப நம்ப ஏதாவது வீடு, அதாவது இப்போ நம்ம ரென்ட்‌க்கு போவோம், இல்ல லீஸுக்கு போவோம். அப்போ கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க. நீங்க 2 வருஷம் தான் இந்த வீட்ல இருக்கணும். அல்லது 3 வருஷம் தான் இந்த வீட்ல இருக்கணும் அப்டின்ட்டு. ஸோ அந்த ஒரு 2 வருஷம், 3 வருஷம் எத குறிக்குது அப்டின்னா, 2 வருஷத்துல இந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். அதாவது முடிஞ்சிரும். ஆனா தேவன் வந்து இந்த ஒரு உடன்படிக்கை மனுஷகுலத்துக்கு கூட பண்ணும்போது, ஒரு வானவில்ல ஏன் அடையாளமாக வச்சு சொல்றாரு அப்டின்னா, இந்த ஒரு கான்ட்ராக்ட், இந்த ஒரு அக்ரீமெண்ட் வந்து எக்ஸ்பயரே ஆகாது. இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்ல. இது வந்து ஒரு எவர்லாஸ்டிங் கவனன்ட். நித்தியத்துக்கும் இந்த ஒரு உடன்படிக்கையை தேவன் வந்து ரெஸ்பெக்ட் பண்றாரு. இந்த ஒரு அக்ரீமெண்ட்ட தேவன் மீறவே மாட்டாரு. அதுக்கான அடையாளம் தான் இந்த வானவில். இந்த ஒரு ரெயின்போவ தேவன் ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறாரு. ஸோ நோவா என்ன பண்றாரு? இந்த முதலாம் உலகத்திலிருந்து வெளிய வராரு. முதலாம் உலகத்திலிருந்து வெளிய வந்து அந்த ஜலப்பிரளயம் வந்து இந்த பூமி மேல வருது. அதுல வந்து இந்த ராட்சசர்கள் எல்லாருமே அழிஞ்சு போறாங்க. அவங்க அழிஞ்சு போனதுடனே தேவன் என்ன பண்றாரு அப்டின்னா, 2ஆம் உலகத்த வந்து ஸ்டார்ட் பண்றாரு. 2ஆம் உலகம் வந்து எங்கத்துலருந்து ஆரம்பிக்குது அப்டின்னா, இந்த 1ஆம் உலகத்தின் மேல எப்போ அந்த ஒரு ஜலப்பிரளயம் வந்து வந்துச்சோ, அந்த ஃப்ளட் வந்து வந்துச்சோ, அங்கத்துலருந்து தான் 2ஆம் உலகம் வந்து ஆரம்பிக்குது அப்டின்ட்டு நம்ம வந்து இங்க கவனிக்கலாம். ஸோ 2ஆம் உலகத்திலருந்து அவங்க 2ஆம் உலகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் வந்து 2ஆம் உலகத்துல வந்து என்ட்ரி ஆவுறாங்க. ஸோ 2ஆம் உலகத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. பிரசன்ட் ஈவில் வேர்ல்ட். பிரசன்ட் ஈவில் வேர்ல்ட். இத பத்தி நம்ம டீட்டெயிலா கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ 2ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த 2ஆம் உலகத்த வந்து முழுவதுமாக இந்த உலகத்துல வந்து யார் மூலியமா தான் ஸ்ப்ரெட் ஆக போகுது அப்டின்னா, நோவா மற்றும் அவருடைய பசங்க. இப்போ 1ஆம் உலகம் நம்ம எடுக்கும்போது ஆதாம் வந்தாரு. ஆதாம் மூலியமா தான் இந்த ஒரு 1ஆம் உலகமே இன்கிரீஸ் ஆச்சு. ஆதாம் மூலியமா தான் சந்ததியே வந்து உருவாச்சு. இப்போ 2ஆம் உலகத்தில இப்ப யார் ஒண்டி தான் இருக்கிறார் அப்டின்னா, நோவாவோட ஃபேமிலி மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்போ நோவாவுடைய பசங்களுடைய நிமித்தமா தான் 2ஆம் உலகம் வந்து ஃபுல்லாவே அந்த சந்ததி வந்து பெருகணும். இப்போ நோவாவுடைய பசங்க யார் யாரு அப்டின்ட்டு நம்ம படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18, 19. ஜெனிசிஸ் 9த் சாப்டர் 18 அண்ட் 19. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களால பூமியெங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். இவர்களால பூமி எங்கும் ஜனங்கள் வந்து பரவினார்கள். அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு உலகம், இந்த ஒரு உலகமே இந்த 3 பேரால தான் வந்திருக்கு. யார் அப்டின்னா ஷேம், ஹாம், ஜாஃபெத். இவங்க தான் நோவாவுடைய 3 பசங்க 3 பசங்க. ஸோ இவங்க 3 பேரால தான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் பாப்புலேட் ஆயிருக்கு. இப்ப இந்த 19த் வெர்ஸ் நம்ம பார்க்கும்போது கூட, "ஃப்ரம் தெம் கேம் த பீப்பிள் ஹூ வர் ஸ்கேட்டர்ட் ஓவர் த ஹோல் எர்த்." இந்த உலகத்தினுடைய சந்ததி வந்து இவங்க 3 பேர் நிமித்தமா தான் வந்திருக்கு. இந்த 3 பேர்ல வந்து யாரு எல்டர்? யாரு யங்கர்ன்னு பார்க்கும்போது, இந்த 18த் வெர்ஸ் நம்ம படிக்கும்போது, ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷேம், ஹாம் அண்ட் ஜாஃபெத். இதுதான் ஆர்டர்ல இருக்கும். இந்த ஆர்டர் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது, ஷேம் தான் ஃபர்ஸ்ட் சன், ஹாம் தான் 2வது சன், ஜாஃபெத் தான் 3வது சன். பட் வேற சில வசனங்கள நம்ம கவனிச்சு பார்க்கும்போது தான், ஆக்சுவல் ஆர்டர்.
இதுல வந்து யாரு பெரியவர் அப்படின்னு பார்க்கும்போது, ஜாஃபேத் தான் பெரியவர். ஜாஃபேத் தான் ஃபர்ஸ்ட்டு. ஷேம் வந்து 2ண்டு. 3வது தான் ஹாம். இதுதான் ஆக்சுவல் ஆர்டர். இப்போ இந்த 19த் வெர்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க 3 பேர்ல இருந்து தான் ஒட்டுமொத்த உலகமே பாப்புலேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு இந்த 19த் வெர்ஸ் வந்து சொல்லுது. இப்போ நம்ம அத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் பாருங்க. இந்த 3 பேர்ல இருந்து தான் இப்போ இந்த 3 பேர் அப்படின்னும்போது, இந்த உலகத்துல வந்து நம்ம எடுத்துக்குனாக்கா, வெள்ளையா இருக்கிறவங்க வந்து இருக்கிறாங்க. ஒயிட் பீப்பிள். ஒயிட் பீப்பிள் இருக்கிறாங்க. பிளஸ் கருப்பா இருக்கிறவங்க. அதாவது இந்த ஆஃப்ரிக்கன்ஸ். கருப்பு இனம் சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. பிளஸ் ஏஷியன்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஏஷியன்ஸ்னா இந்த சைனீஸ், ஜாப்பனீஸ், தாய்லாந்து, மலேசியா இவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 விதமான ஜனங்களும் வந்து இந்த 3 பேர்லருந்து தான் வந்திருக்கிறாங்க. நம்ம ஜாஃபேத் எடுத்துக்குனாக்கா, ஜாஃபேத் மூலியமா யார் வந்தாங்கன்னா, ஒயிட் பீப்பிள். வெள்ளையா இருக்கக்கூடிய ஜனங்கள். வெள்ளையர்கள் அப்படின்னும்போது யூரோப், அமெரிக்கா, இந்த யூரோப் கண்ட்ரீஸ் முழுசா இவங்க எல்லாருமே ஜாஃபேத்துடைய சந்ததி. ஜாஃபேத்துடைய சந்ததி தான் இந்த அமெரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸ் எல்லாருமே. ஹாம், ஹாம் எடுத்துக்குனாக்கா, ஹாம் மூலியமா வந்தவங்க தான் ஆஃப்ரிக்கன்ஸ். கருப்பினத்த சேர்ந்தவர்கள். ஷேம், ஷேம வந்து நம்ம எடுத்தோம்னாக்கா, ஷேம் மூலியமா தான் யார் யார் வராங்க அப்டின்னா, இந்த சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன்ஸ், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் இவங்க எல்லாருமே ஷேம் மூலியமா வந்தவர்கள் தான். இன்னும் கொஞ்சம் ஷேமோடைய அந்த ஒரு சந்ததி இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, ஷேம் வந்து ஆக்சுவலா எப்பேர்ப்பட்டவர்கள் இப்போ இந்த ஜாஃபெத். இப்போ ஜாஃபெத்ல நம்ம பார்க்கும்போது, ஜாஃபெத் வந்து எப்பேர்ப்பட்டவர்கள் அப்டின்னா, இவங்க வந்து இந்த வெள்ளையா இருக்கிறவங்க. அதாவது வெள்ளையா இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சந்ததி தான் ஜாஃபேத்தோட சந்ததி. அதுக்கப்புறமா ஹாம், இந்த கருப்பு இனத்தார்கள். இவங்க வந்து ஆஃப்ரிக்கன்ஸ், ஆஃப்ரிக்கன் சைடு இவங்க. பிளஸ் இந்த ஷேம் இனத்தார்கள் தான் எப்பேர்ப்பட்டவர்கள் அப்படின்னா, தெய்வ பக்தி. அதாவது இந்த ஷேம் வந்து தெய்வ பக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இவங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, ஜப்பான், கொரியாலாம் நீங்க எடுத்துக்கினீங்க அப்படின்னா, தெய்வ பக்தி ஜாஸ்தி. அதாவது ஐடல்ஸ் நிறைய வொர்ஷிப் பண்ணுவாங்க. ஐடல் வொர்ஷிப் அங்க நெறைய இருக்கும். ஏதாவது இந்த ஒரு தேசத்தில தான் நம்ம பார்க்கும்போது, இந்த ஷேமுடைய சந்ததி மூலியமா தான் நெறைய மதங்கள் வந்து வந்துச்சு. நெறைய ரிலிஜியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூடாயிசம். இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்ல தான் இப்போ ஷேம் மூலியமா தான் ஆப்ரஹாம் இவங்க எல்லாருமே வராங்க. அதாவது இயேசு கிறிஸ்து கூட இந்த ஒரு ஷேம்லேருந்து வந்தவர் தான். இயேசு கிறிஸ்து. ஷேம் ஜாதியிலேருந்து ஷேமுடைய சந்ததியிலேருந்து தான் இயேசு கிறிஸ்து கூட வராரு. ஸோ இந்த ஒரு ஷேம் இந்த ஒரு ஷேமைட்ஸ் ஷேம்லேருந்து வரக்கூடிய இந்த ஒரு சந்ததி வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர்களாம். அதனால தான் இந்த ஷேமுடைய இந்த ஒரு பகுதிய வந்து அவருடைய சந்ததிய வந்து நம்ம எடுத்துக்குனாக்கா, இந்த ஏஷியன்ஸ். இப்போ ஏஷியன்ஸ நீங்க பெரும்பாலும் பார்க்கும்போது, ஏசியாலேருந்து தான் நெறைய ரிலிஜியன் வந்து உருவாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூடாயிசம், புத்திசம், ஹிந்துயிசம், ஜெயினிசம், கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி கூட ஆக்சுவலா ஏசியா தான். ஏசியா அப்படின்னும்போது இந்த மிடில் ஈஸ்ட். இந்த மிடில் ஈஸ்ட் அதாவது இஸ்ரேல் கூட எங்க இருக்குன்னா, மிடில் ஈஸ்ட் தான். அங்கத்துல இருந்தா என்ன ஆகுது? கிறிஸ்டியானிட்டி வருது, ஜூடாயிசம் வருது. அதுக்கப்புறமா நெறைய ரிலிஜியன்ஸ் வந்து ஏஷியன்ஸ் அதாவது ஏசியா சைடுல இருந்து தான் நெறைய ரிலிஜியன்ஸ் வந்து வருது. ஸோ ஷேமைட்ஸ் இந்த ஷேமுடைய சந்ததி வந்து ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர்கள். இப்போ ஹாமைட்ஸ் பார்க்கும்போது நெறைய இந்த ஆஃப்ரிக்கன்ஸ். ஆஃப்ரிக்கன் அந்த ஒரு கருப்பு இனத்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். பிளஸ் இந்த ஜாஃபத்தைட்ஸ். ஜாஃபேத் சந்ததியிலேருந்து வந்தவங்க தான் இந்த வெள்ளையா இருக்கிறவங்க. ஒயிட் ரைஸ். இப்போ இந்தியன்ஸ் இந்தியன்ஸ் வந்து எந்த ஒரு சந்ததி இவங்க வந்து ஜாஃபேத்துக்கு சேர்ந்தவங்களா, ஹாமுக்கு சேர்ந்தவங்களா, ஷேமாய்ட்ஸுக்கு சேர்ந்தவங்களா பார்க்கும்போது, இந்தியன்ஸ் ஆக்சுவலா மிக்ஸ். அதாவது இந்த ஹாமைட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஷேமைட்ஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா, இப்போ இந்தியாலே வந்து நீங்க நார்த் இந்தியாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஜனங்களே வித்தியாசமா இருப்பாங்க. சவுத் இந்தியா வந்தீங்கன்னா, நம்பளும் வித்தியாசமா இருப்போம். சில சில ஹிஸ்டரியில கூட ஸ்காலர்ஸ் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சவுத் இண்டியன்ஸ் வந்து ஆக்சுவலா ஆஃப்ரிக்காலேருந்து தான் ஒரிஜினேட் ஆனது. ஆஃப்ரிக்கால இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் தான் வந்து சவுத் இந்தியாவ வந்து பாப்புலேட் பண்ணாங்க. பிளஸ் இந்த நார்த் இந்தியன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஷேமைட்ஸ் அவங்களுடைய முகமெல்லாம் பார்க்கும்போது சைனீஸ் மாதிரியா இருப்பாங்க, ஜாப்பனீஸ் மாதிரியா இருப்பாங்க, கொரியன்ஸ் மாதிரியே இருப்பாங்க. ஸோ இந்தியா அப்படின்னு எடுத்துக்குனாக்கா ரொம்ப மிக்ஸ் தான் இந்தியா. ஸோ அப்படி மிக்ஸா இருக்கக்கூடிய இடம் தான் இந்தியா. ஸோ இந்த ஒரு 3 பேர் அதாவது நோவாவுடைய இந்த 3 பசங்களால தான் இந்த ஒட்டுமொத்த உலகமே என்ன ஆயிருக்குன்னா, பாப்புலேட் ஆயிருக்கு. இந்த ஒட்டுமொத்த உலகமே இந்த ஒரு 3 பேர்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஸோ 2ஆம் உலகம் ஆரம்பிக்குது. இவங்க 3 பேர் நிமித்தமாக இந்த உலகமே வந்து சந்ததி வந்து பெருகுது.
இப்போ நம்ப வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த ஒரு 2ஆம் உலகத்துல வந்து நம்ப பார்க்கும்போது 3 யுகங்கள் வந்து இருக்கு. 3 ஏஜஸ். அதாவது 2ஆம் உலகத்துக்குள்ளேயே 3 யுகங்கள். 3 ஏஜஸ் வந்து இருக்குது. அதாவது முதல் யுகம் வந்து என்னன்னா, பேட்ரியார்க்கல் ஏஜ் அல்லது முற்பிதாக்களின் யுகம். 2வது வந்து ஜூவிஷ் ஏஜ் அல்லது யூதர்களின் யுகம். 3வது வந்து காஸ்பல் ஏஜ் அல்லது சுவிசேஷ யுகம். இந்த ஒரு 3 யுகத்த பத்தி நம்ம கொஞ்ச நேரம் வந்து என்ன பண்லான்னா, ஸ்டடி பண்ணலாம். ஸோ இந்த ஒரு 2ஆம் உலகம் வந்து எங்கத்துலருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்டின்னா, நோவாலருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நோவாலருந்து தான் இந்த பேட்ரியார்க்கல் ஏஜ் முற்பிதாக்களின் யுகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு பேட்ரியார்க்கல் ஏஜ் இந்த ஒரு முற்பிதாக்களின் யுகத்துல வந்து யார் யாரெல்லாம் வராங்கன்ட்டு பார்க்கும்போது, நோவா, ஆப்ரஹாம் அதாவது ஆப்ரஹாம் கூட ஷேம்லருந்து வந்தவர் தான். நோவா, ஆப்ரஹாம், ஐசாக், ஜேக்கப் இவங்க எல்லாருமே முற்பிதாக்கள். இந்த பேட்ரியார்க்கல் ஏஜ் இது முற்பிதாக்களின் யுகம்ன்ட்டு ஏன் நம்ம சொல்றோம் அப்டின்னா, தேவன் ஒரு இண்டிவிஜுவல் கூட என்ன பண்றாருன்னா, சம்பந்தம் வைக்கிறாரு. நோவாட்ட அவரு பேசுறாரு. நோவாட்ட நோவா வந்து அவரு காப்பாத்துறாரு. அதுக்கப்புறமா நோவாக்கு அடுத்தது யார வந்து தேவன் வந்து கூப்பிடுறாரு அப்டின்னா, ஆபிரகாம கூப்பிடுறாரு. ஆபிரகாம கூப்ட்டு தேவன் இப்போ ஆபிரகாம் வந்து ஆபிரகாமுடைய ஃபேமிலி வந்து எப்பேர்ப்பட்ட ஒரு ஃபேமிலியா இருந்துச்சுன்னா, நம்ம படிக்கலாம் பாருங்க. ஜோஷ்வா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான சேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். ஆபிரகாமுடைய ஃபேமிலி வந்து வேற தேவர்களை சேவித்தார்கள்ன்னும்போது, நிறைய ஐடல் வொர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற தேவர்களை வந்து தான் அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு ஃபேமிலில தேவன் ஆபிரகாம பார்க்குறாரு. மோஸ்ட்லி ஆபிரகாமுடைய இருதயம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னது இது நம்ம கல்லையும், மண்ணையும் வந்து நம்ம கும்பிட்டுட்டு இருக்கிறோமே! உண்மையான தேவன் ஒருத்தர் வந்து இருக்கிறாரே! அவரு யாரு? அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஆபிரகாமுடைய இதயத்துக்குள்ள வந்திருக்கும். இத தேவன் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்ட பிறகு தான் தேவன் ஆபிரகாம வந்து கூப்பிடுறாரு. ஆபிரகாம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கால் வந்து ஆபிரகாமுக்கு வந்து குடுக்குறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 3. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 3 வசனங்கள் வரை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் அதாவது உன்னை பெரிய கூப்பிட்டுட்டு இப்போ அ இப்போ தேவன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு முற்பிதாக்களின் யுகத்தில முதல் நோவாவ கூப்பிடுறாரு. அவ்ளோ உலகத்தில வந்து அவ்ளோ ஜனங்கள் இருந்து கூட, யார் வந்து ரொம்ப உண்மையாக இருந்தாங்க அப்டின்னா, நோவா உண்மையாக இருந்தார். ஸோ நோவாவ வந்து தேவன் கூப்ட்டு, அவர வந்து ஜலப்பிரளயத்தின் மூலியமாக தேவன் நோவாவ காப்பாத்தி, இது ஒரு 2ஆம் உலகத்தில வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ அதுக்கப்புறமா வந்து ரொம்ப தேவனுக்கு உண்மையா இருந்தவர் யார் அப்டின்னு பார்க்கும்போது ஆபிரகாம். ஆபிரகாம் வந்து அவருடைய இதயத்துக்குள்ள ஒரு தேடுதல் இருந்துச்சு. தேவன் இப்ப ஆபிரகாம கூப்ட்டு, ஆக்சுவலா அவருடைய பேர் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்டின்னா ஆப்ராம். அதாவது ஏபிஆர்ஏஎம். ஆப்ராம்ன்ட்டு தான் இருந்துச்சு. லேட்டரா தான் தேவன் வந்து மாத்துறாரு. ஸோ அவர கூப்ட்டுட்டு உன்னுடைய அ அதாவது உன்னுடைய ஊர விட்டு, உன்னுடைய அதாவது உன்னுடைய அப்பாவுடைய வீட விட்டு, நான் வந்து உனக்கு ஒரு லேண்ட வந்து குடுக்குறேன். நான் வந்து உன்ன ஒரு பெரிய தேசமாக நான் உன்ன மாத்துறேன். உன் நிமித்தமாக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தேசங்களையும் நான் வந்து ஆசீர்வதிக்கிறேன். அப்படின்னு சொல்லி ஆபிரகாம வந்து தேவன் கூப்பிடுறாரு. படிங்க பிரதர். அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3வது வசனம்.
உன்னை ஆசீர்வதித்தவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உன்னை யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள நான் கூட ஆசீர்வதிப்பேன். உன்னை யார் சபிக்கிறாங்களோ அவங்கள நான் கூட சபிச்சிடுவேன். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் வந்து ஆபிரகாமுக்கு குடுக்குறாரு. குடுத்து ஆபிரகாம கூப்பிட்டு, நான் வந்து உன்ன ஒரு பெரிய தேசமா நான் வந்து மாத்துறேன். உன்ன மாத்தி நான் என்ன பண்றேன் அப்டின்னா, உன் நிமித்தமாக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தேசங்களையும், உன் நிமித்தமாக நான் வந்து ஆசீர்வதிக்கிறேன். அப்டின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ ஆபிராம் வராரு. ஆபிராம் வந்த பிறகு ஆபிராம்க்கு அடுத்ததா யார் வராங்க அப்டின்னா, ஐசாக். ஐசாக் வராரு. ஐசாக் அடுத்தது யார் அப்டின்னா, ஐசாக்குடைய பையன் ஜேக்கப். ஸோ இவங்க எல்லாருமே யார் அப்டின்னா, முப்பிதாக்கள். இந்த ஒரு காலத்துல முப்பிதாக்களின் யுகத்துல தேவன் தனிப்பட்ட நபரோட உறவு வச்சுட்டு இருந்தாரு. இப்ப ஆபிராம பார்க்கும்போது, ஆபிராம கூட தேவன் என்ன சொல்றாரு அப்டின்னா, விசுவாசத்தின் தகப்பன். ஆபிராமுக்கு தேவன் வந்து ஒரு ஃப்ரெண்ட் போல இருந்தாராம். ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆபிராம் கூட வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து தேவன் வச்சுட்டு இருந்தாரு. காரணம் என்னன்னா, ஆபிராமுக்கு இருந்த விசுவாசம். ஆபிராம்ட்ட தேவன் வந்து என்ன பண்றாரு, ஐசாக்க வந்து ஒரு பலியாக கேட்கிறாரு. ஆபிராமுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஆபிராம் வந்து தேவன்ட்ட வந்து சொல்லியிருக்கலாம். இல்ல, இல்ல. நான் வந்து அது என்னுடைய ஒரே குமாரன். எனக்கு பிறந்த ஒரே அதாவது சாராக்கு பிறந்த ஒரே ஒரு குமாரன். என்னால வந்து எப்படி குடுக்க முடியும்? ஏன்னா தேவன் என்ன சொல்ட்டாரு ஆபிராம்ட்ட, "உன்னுடைய வித்துலருந்து தான் இந்த உலகத்தையே வந்து நான் ஆசீர்வதிக்க போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு இருந்த அந்த வித்து வந்து யார் அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஒரு சந்ததி யார் மூலியமா தான் வரும்னா, ஐசாக் மூலியமா தான் வரும். தேவன் ஐசாக்க பலியா கேட்கிறாரு. ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு ஆபிராம்க்கு. ஆனா ஆபிராம் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு டெஸ்ட்ல தேவன் சொன்ன உடனே, தேவன்ட்ட எந்த ஒரு ஆர்குமென்ட்டும் எதுவுமே பண்ணாம, இம்மீடியட்டா ஐசாக்க கூட்டிட்டு, ஒரு பலியாக ஐசாக்க படுக்க வச்சுறாரு. படுக்க வச்சுட்டு ஐசாக்க வந்து பலி குடுக்க போகும்போது, தேவன் இம்மீடியட்டா ஸ்டாப் பண்றாரு. ஸோ இந்த ஒரு விசுவாசத்தை அதாவது ஆபிராம் எந்த அளவுக்கு தேவன் மேல விசுவாசம் வச்சிருக்காருன்ற ஒரு விஷயத்த தேவன் பார்த்துட்டு தான், தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, ஆபிராமுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். அதாவது, "உன்ன வந்து நான் வந்து உன் நிமித்தமா தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து நான் ஆசீர்வதிப்பேன்." அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு ஆசீர்வாதத்த தேவன் ஆபிராமுக்கு வந்து குடுக்குறாரு. அதுக்கப்புறமா தான் ஆபிராமுடைய பையன் ஐசாக் வராரு, யாக்கோப் வராரு. இந்த முற்பிதாக்கள் வந்து எந்த அளவுக்கு தேவனுக்கு வந்து உண்மையாக விசுவாசமாக இருந்தாங்கன்னா, இப்ப நீங்க பைபிள்ல அங்க, இங்க நீங்க படிச்சு பார்க்கும்போது, தேவன் வந்து இப்போ நீங்க மோசேய வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மோசேட்ட தேவன் போகும்போது, மோசேய அவர் எப்படி தெரியுமா தேவன் வந்து மோசேகிட்ட எப்படி தெரியுமா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு? "நான் வந்து ஆபிரகாம், ஐசாக், யாக்கோபின் தேவன்" அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க 3 பேருடைய தேவன் தான் நான். அதாவது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸா இருந்தாக்கா, இவங்க 3 பேர வச்சு தேவன் தன்னை தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ இந்த 3 பேர் ஆபிரகாம், ஐசாக், யாக்கோப் எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்திருப்பாங்க. இப்போ நம்மள கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இப்போ நம்மளுடைய அப்பா இருக்கிறாரு. இப்போ நம்மளுடைய வீட்ல அப்பா இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ அப்பா வந்து அதாவது இன்னொருத்தர்ட்ட போயிட்டு நான் வந்து நம்மளுடைய பேர சொல்லி, "இவனுடைய அப்பா தான் நான்" அப்படின்னு சொல்லும்போது, அப்பாவுக்கு வந்து பெருமையா இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கணும். அப்பதான் அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா, நம்மளுடைய பேர சொல்லி, "இவருடைய அப்பா தான் நான்" அப்படின்ட்டு சொல்லும்போது தான் அப்பாக்கே ரொம்ப பெருமையா இருக்கும். இப்ப அந்த மாதிரி தேவன், பிதாவாகிய தேவன் இவங்க 3 பேர வச்சு, அப்ரஹாம், ஐசாக், யாக்கோப் இவங்க 3 பேருடைய தேவன் தான் நான் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 3 பேருடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்திருக்கும்? எந்த அளவுக்கு தேவன் மேல உண்மையாக விசுவாசம் வச்சு இந்த 3 பேரு வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பைபிள்ல நெறைய இடங்கள்ல வந்து நம்ம படிக்கிறோம். அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு 2ஆம் உலகத்துல முதல்ல வரக்கூடிய அந்த ஒரு யுகம் இந்த 2ஆம் உலகத்திலே முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு யுகம் எதுன்னா, பேட்ரியார்க்கல் ஏஜ். அதாவது முற்பிதாக்களின் காலம். ஸோ இந்த முற்பிதாக்களின் காலம்ல தேவன் என்ன பண்றார்ன்னா, இண்டிவிஜுவலா ஒரு ஒரு நபர் கூட ஒரு ஒரு உறவ வந்து தேவன் வந்து வச்சுக்கிறாரு. இப்போ அடுத்தது தான் எந்த யுகம் அப்டின்னா, யூத யுகம். ஜூவிஷ் ஏஜ். ஜூவிஷ் ஏஜ்ல யூத யுகத்துல தேவன் என்ன பண்றாருன்னா, ஒரு தேசத்துக்கு கூட உறவ வச்சுக்கிறாரு. ஒரு நேஷன் ஒரு நேஷனோட தேவன் வந்து உறவு வச்சுக்கிறார். அந்த நேஷன் தான் யார் அப்படின்னா, இஸ்ரேல். யூத ஜனங்கள். ஜூவிஷ் பீப்பிள். இவங்க கூட தேவன் என்ன பண்றாரு, ஒரு உடன்படிக்கைய வந்து செய்றாரு. இப்போ யாக்கோப். யாக்கோப் யாரு? அ அதாவது ஐசாக்கோட பையன். யாக்கோப் வந்து என்ன பண்ணுவார்ன்னா, கடைசி காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரும். ஸோ ஜோசப் இந்த ஸ்டோரியெல்லாம் நீங்க வந்து சண்டே கிளாஸ்ல கூட கேட்டிருப்பீங்க.
ஜோசப் வந்து எகிப்துல வந்து இருப்பாரு. அப்போ மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்து வரும். ஸோ ஜோசப் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அவங்களுடைய பிரதர்ஸ் அந்த அதாவது யாக்கோபுடைய பசங்க எல்லாருமே வந்து ஈஜிப்ட்ல வந்து செட்டில் ஆக சொல்வாரு. அவங்க போய் ஈஜிப்ட்ல செட்டில் ஆகி பெருகிடுவாங்க. பெருகிட்டு பல வருஷங்கள் ஆயிட்ட பிறகு என்ன ஆகும்னா, அங்க எகிப்தில இருந்த அந்த ஒரு ஃபாரோ, அதுக்கப்புறம் எகிப்தின் ராஜா, அந்த ஒரு மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்கள ரொம்ப அடிமைத்தனமா மாத்திருவாங்க. இஸ்ரேல் ஜனங்கள. அப்படி அடிமைத்தனமா மாத்தும்போது, தேவன் இந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தேவன நோக்கி அழுவாங்க. தேவன நோக்கி கதறுவாங்க. "எங்கள காப்பாத்துங்க. அதாவது எங்களுடைய முற்பிதா ஆபிராமுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஒரு தேசத்துக்கு எங்கள மறுபடியும் கொண்டு போங்க." அப்படின்ட்டு அழுவாங்க. தேவன்ட்ட வந்து கூக்குரலிட்டு அழுவாங்க. அப்படி கூக்குரலிட்டு அவங்க தேவன்ட்ட வந்து அழுகும்போது, அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் மோசேய வந்து கூப்பிடுறாரு. மோசேய கூப்பிட்டுட்டு மோசேட்ட போய் சொல்வாரு. இந்த மாதிரி என்னுடைய ஜனங்கள் வந்து அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ போயிட்டு அவங்கள காப்பாத்தி கொண்டு வா அப்படின்ட்டு தான் மோசேய கூப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா மோசே எகிப்துக்கு போயிட்டு நெறைய அற்புதங்கள வந்து செய்றாரு. நம்போ நெறைய இந்த விஷயங்கள வந்து கேட்டிருப்போம். இத பத்தி லேட்டரா கூட நம்ம டீட்டெயிலா கூட பார்க்கலாம். நெறைய அற்புதங்கள வந்து மோசஸ் வந்து அங்க எகிப்தில செய்றாரு. கடைசியா ஒரு அற்புதத்த வந்து செய்றாரு. அதாவது எகிப்தில இருக்கக்கூடிய எல்லா முதல் பலன்களும் என்ன ஆவாங்கன்னா, செத்து போவாங்க. செத்து போயிட்ட பிறகு தான் ஃபாரோ வந்து இத பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு தான் என்ன பண்றாரு அப்டின்னா, இஸ்ரேல் ஜனங்கள எகிப்திலருந்து ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ண உடனே தான் இவங்க எகிப்திலருந்து வெளிய வந்து 40 வருஷம் வனாந்திரத்தில மாட்றாங்க. 40 வருஷம் வனாந்திரத்தில வந்து மாட்டிக்கொள்றாங்க. அதாவது இவங்க அந்த ப்ராமிஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு தேசம், கானான் தேசத்துக்கு எகிப்திலருந்து வெளிய வந்து 40 நாள்லயே இவங்க வந்து போயிருக்கலாம். பட் இவங்க வந்து 40 நாள்ல வந்து இவங்களால போக முடியல. காரணம் என்னன்னா, இவங்களோட அவிசுவாசம். தேவன் மேல விசுவாசம் இல்ல. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு 40 பேர செலக்ட் பண்ணி, போயிட்டு அந்த கானான் தேசத்த வேவு பார்க்கறதுக்கு 40 பேர அனுப்புறாங்க. அந்த தேசத்துல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு, ஒரு 40 நாள் அதாவது சாரி 40 பேர்ல ஒரு 12 பேர செலக்ட் பண்ணி இவங்க அனுப்புறாங்க. 12 பேர செலக்ட் பண்ணி இவங்க இவங்க அனுப்புன உடனே, அவங்க போயிட்டு வேவு பார்த்துட்டு ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்த பிறகு அ அதுல வந்து மெஜாரிட்டி அதாவது அந்த 10 பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல 12 பேர்ல 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, இல்ல. அங்க வந்து ஜனங்க வந்து ரொம்ப பெருசா இருக்கிறாங்க. ஜெயண்ட் மாரி இருக்கிறாங்க. நம்மளால அந்த தேசத்துக்குள்ள போக முடியாதுன்ற மாரி ஒரு தவறான செய்திய சொல்லிர்றாங்க. பட் மிச்சம் இருக்கக்கூடிய 2 பேர் மட்டும் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, இல்ல நம்மளால அந்த தேசத்த வந்து போக முடியும். தேசத்துக்குள்ள நம்மளால போக முடியும். அந்த தேசத்துக்குள்ள போயிட்டு தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசம் அது. கண்டிப்பா தேவன் அந்த தேசத்த வந்து நமக்கு குடுப்பாரு." அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் இவங்க வந்து அந்த 10 பேர் சொன்ன அந்த சாட்சிய தான் நம்பி, தேவன் மேல ஒரு அந்த அவிசுவாசத்த காட்டுதால, தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, 40 நாள்ல வந்து அவங்க கானானுக்கு போய் சேர்ந்திருக்கலாம். ஆனா 40 வருஷமா வனாந்திரத்துக்குள்ளேயே அவங்கள சுத்த விடுறாரு தேவன். நெறைய பாடங்கள வந்து அவங்களுக்கு கற்பிக்கிறார். 40 வருஷமா அவங்க வந்து வனாந்திரத்தில சுத்திட்டு, 40 வருஷமா மோசஸ் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்கள வழிநடத்துறார் அந்த வனாந்திரத்தில. வழிநடத்தி அதுக்கப்புறமா 40 வருஷம் கழிச்சு தான் கானான் தேசத்துக்குள்ள அவங்க வந்து போறாங்க. கானான் தேசத்துக்குள்ள அவங்க போறாங்க. அதுக்கப்புறமா தான் நெறைய ஜட்ஜஸ் வராங்க. ஜட்ஜஸ்ன்னும்போது ஜோஷுவா, அதுக்கப்புறமா கிடியோன் இவங்க எல்லாருமே யாருன்னா ஜட்ஜஸ். அதுக்கப்புறமா கடைசியில சாமுவேல் வருவாரு. ஸோ சாமுவேல் வந்த பிறகு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ராஜாவ வந்து கேட்பாங்க. எங்களுக்கு வந்து ராஜா தேவ. எங்களுக்கு ராஜாவ வந்து நீங்க குடுங்க. அப்டின்ட்டு கேட்பாங்க. தேவன் என்ன சொல்வார்ன்னா, ராஜாலாம் வந்தாக்கா உங்கள வந்து அவங்கள ஆட்சி செய்வாங்க. ஆளுகை பண்ணுவாங்க அப்டின்ட்டு தேவன் வந்து சொல்றாரு. பட் அதையும் கேட்காம அவங்க ராஜா கேட்டதால, தேவன் வந்து அவங்களுக்கு ராஜா வந்து குடுக்குறாரு. அப்புறம் தான் அந்த முதல் ராஜா தான் யாருன்னா சவுல். ஸோ சவுல் ஆயிட்ட பிறகு யார் வராரு? தாவீது, சாலமோனு. அப்ப இந்த மாதிரி நெறைய ராஜாக்கள் வந்து இஸ்ரேலுக்குள்ள வராங்கன்ட்டு பார்க்குறோம். பிளஸ் இந்த ஒரு அ அது வந்து இஸ்ரேல் வந்து ஒரு தேசமாக இருக்குது. ஸோ தேவன் வந்து இந்த இஸ்ரேல் கூட என்ன பண்றாருன்னா, மோசே நிமித்தமாக ஒரு உடன்படிக்கைய வந்து அவர் செய்றார். ஏன்னா மோசே இந்த சீனா மலையில போயிட்டு அந்த 10 கட்டளைகள கொண்டு வருவாரு. அது மட்டும் இல்லாம நிறைய நியாயப்பிரமாணங்கள வந்து நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, 10 கட்டளை தான் தேவன் வந்து இஸ்ரேலுக்கு வந்து குடுத்தாரு அப்டின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். பட் ஆக்சுவலா நம்ம ப்ராப்பரா பைபிள படிக்கும்போது 10 கட்டளைய குடுத்தாரு. பட் கிட்டத்தட்ட அதாவது மோர் தென் 600 லாஸ் அதாவது என்ன சொல்றாங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட 600 லாஸ் நிறைய நியாயப்பிரமாணங்கள தேவன் வந்து அவங்களுக்கு குடுத்திருக்கிறார். நிறைய நியாயப்பிரமாணங்கள். அவ்ளோ விஷயங்கள வந்து தேவன் குடுத்திருக்கிறாரு. அதாவது 600ல இருந்து 3600 லாஸ் 3600 நியாயப்பிரமாணங்கள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து குடுத்துருக்கு. அதாவது சின்ன சின்ன விஷயம் கூட. நீங்க வந்து எப்படி அதாவது நீங்க டாய்லெட்டுக்கு நீங்க எப்படி போணும்? எங்க போணும்? நீங்க வந்து என்ன சாப்பிடணும்?
நீங்க வந்து எப்படி இருக்கணும்? எந்த ட்ரெஸ்ஸ வந்து நீங்க போடணும்? எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க சாப்பிடணும்? எதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது? இந்த மாதிரி நிறைய நியாய பிரமாணங்கள வந்து யூத ஜனங்களுக்கு அந்த ஒரு இஸ்ரேல் தேசத்துக்கு தேவன் வந்து குடுக்குறார். இப்படியே போயிட்டுருக்கும்போது தான், இந்த யூத ஜனங்கள் இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து எங்க பிறக்கிறார் அப்படின்னும்போது, இந்த ஒரு இஸ்ரேல் தேசத்தில தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறாரு. இயேசு கிறிஸ்து கூட ஒரு யூதன், ஒரு ஜூவிஷ், ஒரு ஜூ தான். நம்ப அந்த ஒரு வசனத்த கூட நம்ம படிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாஷியன்ஸ் 4த் சாப்டர் 4த் வெர்ஸ். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையவும் படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக 5ஆம் வசனம் படிங்க பிரதர். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அதாவது தேவனுடைய குமாரன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேன அதாவது அந்த கரெக்ட்டான டைம் வரும்போது, அவரு வந்து இயேசு கிறிஸ்து வந்து பெருக்குறாரு. எத கீழ அவரு பெருக்குறாரு அப்டின்னா, நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம்னும்போது தேவன் இஸ்ரேல் கூட பண்ண அந்த ஒரு உடன்படிக்கை, அதுக்கு கீழ வந்து அவரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ அந்த ஒரு லா கீழ தான் அவர் வந்து ஒரு யூதனாக அவர் என்ன பண்றாருன்னா பெருக்குறாரு. ஏன்னா, அவரு ஒரு யூதன் அப்டின்றதுக்கான அடையாளம் தான் அந்த ஒரு விருத்த சேதனம் கூட அவருக்கு அந்த 8வது நாள்ல வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் கூட நம்ம பைபிள்ல வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாக இங்க பிறக்கிறாரு. பட் இந்த யூத ஜனங்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, தேவனுக்கு உண்மையாக இல்ல. தேவனுக்கு வந்து இவங்க ஒரு தேசமாக தேவனுக்கு வந்து இவங்க நியாயமாக இல்ல, உண்மையாக இல்ல. அதனால தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, யூத யுகத்தையே வந்து அவர் முடிக்கிறார். அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வரார். அப்படி கொண்டு வரும்போது தான் எந்த யுகத்த தேவன் வந்து ஸ்டார்ட் பண்றாருன்னா, காஸ்பல் ஏஜ். அதாவது சுவிசேஷ யுகம். இந்த ஒரு யுகத்துக்கு இன்னொரு பேர் கூட நம்ம குடுக்கலாம். கிறிஸ்டியன் ஏஜ். இப்போ நம்ப எல்லாருமே இந்த யுகத்துல தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஏன்னா, இயேசு கிறிஸ்து எப்போ ஞானஸ்தானம் எடுத்தாரோ, அப்பதான் இந்த ஒரு காஸ்பல் ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சுவிசேஷ யுகம் வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் காஸ்பல் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவரு பிரீச் பண்ண முதல் விஷயமே என்னதான்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷம். சுவிசேஷத்த தான் அவர் வந்து பிரீச் பண்ணவே ஸ்டார்ட் பண்றாரு. பிரசங்கிக்கவே அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அவர் வந்து இந்த காஸ்பல் ஏஜ்ல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. 12 அப்போஸ்தலர்ஸ வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்க நிமித்தமாக நெறைய பேர் இந்த 12 அப்போஸ்தலர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, உலகமெங்கும் போயிட்டு அவருடைய வார்த்தைகள, அவருடைய சுவிசேஷத்த வந்து பிரசங்கிக்கிறாங்க. இப்ப இந்தியால கூட நம்ம பார்க்கும்போது, யார் வந்தாங்க அப்டின்ட்டு பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். தோ தோமஸ் அதாவது தோமா கூட என்ன பண்றாருன்னா, இந்தியாவுக்கு வந்து வராரு. இந்த மாதிரி நிறைய அவருடைய சீஷர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, உலகமெங்கும் போயிட்டு அவருடைய சுவிசேஷத்த வந்து பிரசங்கிக்கிறாரு. அவருடைய சுவிசேஷம் நிமித்தமாக வந்தவர்கள் தான் யாருன்னா, கிறிஸ்துவர்கள், கிறிஸ்டியன்ஸ். அதனால தான் இத நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு காஸ்பல் ஏஜ். அதாவது சுவிசேஷ யுகம். இந்த சுவிசேஷ யுகத்தை ஆரம்பிச்சு வச்சதே நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா, முன்னாடி யூத யுகத்த நம்ம பார்க்கும்போது, தேவன் வந்து யார் கூட மட்டுமே உறவு வச்சிருந்தார் அப்டின்னா, யூதர்கள், ஜூவிஷ் பீப்பிள் கூட மட்டுமே உறவு வச்சிருந்தாரு. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் கூட மட்டுமே உறவு வச்சிருந்தாரு. மத்த தேசங்கள்ல எப்படி இருந்தாங்கன்னா, புறஜாதிகள். அவங்க எல்லாருமே புறஜாதிகள தான் கன்சிடர் பண்ணாங்க. புறஜாதிகள்னா வேற ஜாதிகள். தேவனோடு கூட உடன்படிக்கை இல்லாத ஜனங்கள் தான் புறஜாதிகள். பட் இஸ்ரேல் மட்டுமே எப்படி இருந்தாங்கன்னா, தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தாங்க. ஸோ தேவன் ஒரு தேசம், இஸ்ரேல் தேசத்து கூட மட்டும் தான் உறவ வச்சிருந்தாரு. பட் எப்போ இவங்க வந்து தேவன நிராகரிச்சாங்களோ, எப்போ இயேசு கிறிஸ்துவே இவங்க வந்து சிலுவையில அறைஞ்சாங்களோ, தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவருடைய உறவை வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாரு. எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டார்ன்னா, யாரு இயேசு கிறிஸ்துவ வந்து நம்புறாங்களோ, யாரு இயேசு கிறிஸ்துவ வந்து விசுவாசிக்கிறாங்களோ, அவங்களோட கூட மட்டும் தான் நான் வந்து என்னுடைய உறவ வந்து நான் வச்சுப்பேன். அவங்களோட கூட மட்டும் தான் நான் வந்து ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கைய வந்து நான் செய்வேன் அப்டின்ட்டு, தேவன் இஸ்ரேலுக்கு மட்டுமே குடுத்த அந்த ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த புறஜாதிகள் இப்ப நம்பலாம் யாருன்னா, நம்ப எல்லாருமே புறஜாதிகள் தான். நம்ப யாருமே யூதர் கிடையாது. எல்லாருமே புறஜாதிகள் தான். ஏதாவது ஒரு வழியிலருந்து தான் நம்ம வந்திருப்போம். ஸோ நம்ப இப்ப எப்படி கிறிஸ்துவர்களாக நம்ப இருக்கிறோம்னா,
இயேசு கிறிஸ்து மேல நாம் எல்லாரும் அவருடைய அந்த ஒரு ரத்தத்தின் மேல நாம் விசுவாசம் வச்சதால தான் நம்ம எல்லாருமே ஒரு கிறிஸ்துவர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சத்தியம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் சுவிசேஷ யுகத்துல வந்து நடக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த ஒரு 3 யுகம். அதாவது பேட்ரியார்க்கல் ஏஜ் எங்கத்துலருந்து ஸ்டார்ட் ஆகாதுன்னா, நோவாலருந்து ஸ்டார்ட் ஆயி ஆப்ரஹாம், ஐசாக், ஜேக்கப்லாம் வராங்க. அதாவது இந்த 3 யுகமே 2ஆம் உலகத்துல தான் இருக்கு. 2ண்ட் வேர்ல்டுக்குள்ள தான் பேட்ரியார்க்கல் ஏஜ் வருது, ஜூவிஷ் ஏஜ் வருது, அப்புறம் காஸ்பல் ஏஜ் வருது. பேட்ரியார்க்கல் ஏஜ்ல நம்ம யார் யாரெல்லாம் வந்தாங்கன்ட்டு பார்க்குறோம். நோவா, ஆப்ரஹாம், யாக்கோப், ஐசாக். பேட்ரியார்க்கல் ஏஜ்ல தேவன் என்ன பண்ணாருன்னா, ஒரு தனிப்பட்ட நபர் கூட உறவு வச்சுட்டு இருந்தார். இப்ப அடுத்தது ஜூவிஷ் ஏஜ். இது ஜூவிஷ் ஏஜ் அப்படின்னும்போது யூத யுகம். இந்த யுகத்துல தேவன் என்ன பண்ணாருன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு கூட அவரு உறவு வச்சுட்டு இருந்தாரு. அதாவது ஒரு தேசத்துக்கு கூட அவரு உடன்படிக்கை செஞ்சு, அந்த தேசத்த வந்து அவரு வழிநடத்தி வந்தாரு. இந்த தேசம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர நிராகரிச்சுட்டாங்க. அவருக்கு வந்து விசுவாசமாக இல்ல. அதனால இந்த தேசத்த வந்து இந்த ஒரு யூத யுகத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு தேசத்துக்கு கூட உறவு வச்சுட்டு இருந்தாரு. பட் இந்த காஸ்பல் ஏஜ் அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு காலம், இந்த ஒரு காலத்தை, இந்த ஒரு யுகத்தை, சுவிசேஷ யுகத்தை யாரு ஸ்டார்ட் பண்ணி வச்சார்ன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இதை ஸ்டார்ட் பண்றாரு. அவருடைய பேப்டிசம்ல இருந்து இந்த ஒரு யுகத்த வந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு யுகத்துல தேவன் யார் கூட உறவு வைக்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நிமித்தமாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை யாரு நம்புறாங்களோ, இயேசு கிறிஸ்து மேல யாரு விசுவாசம் வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு கூட மட்டும் தான் தேவன் இந்த இந்த ஒரு யுகத்துல வந்து உறவு வைக்கிறார். நம்ம எல்லாருமே இந்த ஒரு காஸ்பல் ஏஜ்ல தான் நம்ம வந்து இப்போ இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு 3 அதாவது இப்போ காஸ்பல் ஏஜ்ல நம்ம எங்க இருக்கிறோம்னா, கடைசி பகுதியில இருக்கிறோம். அதாவது ரொம்ப லாஸ்ட் எண்ட் டைம்ல வந்து நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இந்த 2ஆம் உலகத்த பத்தி அதாவது இதுக்கு இன்னொரு பேர் கூட நம்ம சொன்னோம். என்னன்னா, பிரசன்ட் ஈவில் வேர்ல்ட். இதுக்கு வந்து இதுக்கு வசனத்துல வந்து எங்கேயாச்சும் இந்த ஒரு பிரசன்ட் ஈவில் வேர்ல்ட் அதாவது லிட்ரலாவே இத பத்தி பிரசன்ட் ஈவன் வேர்ல்டு அப்படின்ட்டு வசனத்துல எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம அத ஒரு வசனத்த கூட நம்ம படிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். பிரதர் வாய்ஸ் கேட்கலைங்க பிரதர். பிரதர் கேக்குதா இப்போ வாய்ஸ்? ஹலோ? இப்போ ஓகேங்க பிரதர். ஓகே, ஓகே. தேங்க் யூ பிரதர். அதாவது இப்போ நம்ம படிச்சோம். இந்த ஒரு இப்போ இந்த கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்த கூட படிச்சோம். இந்த ஒரு உலகத்தை குறிச்சு தேவன் சொல்லும்போது, இது வந்து பொல்லாத உலகம். பிரசன்ட் ஈவில் வேர்ல்ட். ஏன்னா, இந்த ஒரு உலகத்தை வந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறது யாரு? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சாத்தானானவன். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? அப்படின்னும்போது சாத்தான். முதலாம் உலகத்தை தேவன் யாருக்கு குடுத்தார் அப்படின்னும்போது, தூதர்களுக்கு குடுத்தார். அந்த தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வந்து தவறு செஞ்சுட்டாங்க. தவறு செஞ்சு இந்த பூமிக்கு வந்து பூமியில இருக்கக்கூடிய இந்த ஒரு மனுஷ ஜாதிய வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கல்யாணம் செஞ்சு குழந்தை பெத்துக்குனாங்க. அந்த குழந்தை பெத்துக்குனாங்க. அது நிமித்தமாக தான் நெறைய ராட்சசர்கள் வந்து வந்தாங்க. அந்த ராட்சசர்கள வந்து தேவன் என்ன பண்றாரு? முதலாம் உலகத்த வந்து அழிக்கிறாரு. முதலாம் உலகத்த அழிச்சு, அந்த முதலாம் உலகத்த தவறு செஞ்ச அந்த ஒரு தூதர்கள வந்து தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா,
ஒரு சங்கிலியால அவங்கள கட்டி வச்சுறாரு. நம்ம அந்த வசனத்த படிக்கலாம் பாருங்க. ஜூட் ஜூட் புக் யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதா 1ஆம் யூதா அதிகாரம் 1ஆம் 6ஆம் வசனம். அதிகாரம் 6வது யூதா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஆ இப்போ அந்த முதலாம் உலகத்துல தவறு செஞ்ச அந்த ஒரு தூதர்கள தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு நித்திய சங்கிலினாலே நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவங்கள கட்டி வச்சிருக்கிறாரு. அவங்கள செயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய அந்த வாசஸ்தலத்த அவங்களுடைய வாசஸ்தலம் சொல்லும்போது, தூதர்களுக்குன்னே தேவன் என்ன பண்ணாரு, அந்த ஆசீர்வாதத்த குடுத்து அவங்கள அதாவது தூதர்களுக்குன்னே அந்த ஒரு இடத்த வந்து தேவன் வச்சிருந்தாரு. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஒரு வாசஸ்தலத்தையும் அவங்க விட்டு, அவங்களுடைய மேன்மை, அவங்களுடைய மகிமைய வந்து அவங்க விட்டு, இந்த பூமிக்கு வந்து அவங்க தவறு செஞ்சதால, தேவன் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள வந்து கட்டி வச்சுட்டாரு. அவங்கள வந்து எந்த இடத்துல கட்டி வச்சிருக்காரு அப்படின்னா, இத பத்தி நம்போ நரகம் அப்படின்ற ஒரு பாடம் வரும். அந்த ஒரு பாடத்துல கூட நம்ம பார்க்கலாம். அவங்கள வந்து எங்க இந்த ஒரு விழுந்து போன தூதர்கள வந்து அவரு தேவன் எங்க கட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த தவறு செஞ்ச இந்த ஒரு தூதர்கள கட்டிட்டாரு. அவங்க இனிமே இந்த உலகத்துக்கு வந்து மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்கு அவங்கள கட்டி வச்சுட்டாரு. மறுபடியும் தூதர்கள் வந்து மனுஷர்கள் போல வந்து இங்க இருக்கக்கூடிய குமாரத்திகள வந்து அவங்க கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேட்டாக்கா முடியாது. ஏன்னா தேவன் வந்து ஒரு நித்திய சங்கிலினாலே நியாய தீர்ப்பு நாளுக்கு அவங்கள நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவங்கள கட்டி வச்சுட்டாரு. அவங்கள செயின் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ நியாய தீர்ப்புனால தான் அவங்களுக்கான நியாய தீர்ப்ப தேவன் வந்து குடுக்க போறாரு. அத பத்தி கூட நம்ம லேட்டர் ஸ்டேஜ்ல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஸோ இப்ப முதலாம் உலகம் தூதர்களுக்கு தேவன் குடுத்தாரு. அவங்க வந்து அத சரியா வந்து பார்த்துக் கொள்ளல. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்டின்னா, இந்த ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அவங்கள கட்டி வச்சுட்டாரு. 2ஆம் உலகம் வந்து தேவன் சாத்தானுக்கு வந்து குடுக்கல. பட் சாத்தானே என்ன பண்ணிட்டான் அப்டின்னா, அப்படியே ஸ்லோவா மனுஷர்களோட இப்ப இந்த ஒரு விழுந்து போன தூதர்கள கூட யார் தான் வஞ்சித்தது அப்டின்னா, சாத்தான் தான் வஞ்சித்தாரு. சாத்தான் வஞ்சித்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த 2ஆம் உலகத்தின் அந்த ஒரு எல்லா மனுஷர்களுடைய மைண்ட்ல போயிட்டு அவங்கள கன்ஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இந்த 2ஆம் உலகத்துல நெறைய தீமை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. தீமைய நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சாத்தான் வந்து ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ இந்த 2ஆம் உலகத்தின் அதிபதி, இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாரு அப்டின்னா சாத்தான். அதனால தான் இந்த 2ஆம் உலகத்துக்கு என்ன பேருனா, தி பிரசன்ட் ஈவில் வேர்ல்ட். இந்த உலகமே வந்து தீமையால நிறைஞ்சிருக்கும்போது, தேவன் இந்த சுவிசேஷ யுகத்துல, அதாவது இந்த காஸ்பல் ஏஜ் இந்த காஸ்பல் ஏஜ்ல தேவன் வந்து இப்போ ஸ்பெஷலா என்ன பண்றாரு அப்டின்னா, நம்ம ஒரு வசனத்த படிக்கலாம். ஆக்ட்ஸ் 15th சாப்டர் 14th வெர்ஸ். அப்போஸ்தலஸ் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவன் புறஜாதிகள் என்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சித்தருவின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. தேவன் என்ன பண்றாரு அப்டின்னா, அவருடைய நாமத்துக்கென்று ஒரு சிறு கூட்டத்த வந்து தேவன் ரெடி பண்ணிட்டே வந்துட்டு இருக்காராம். ஒரு சிறு கூட்டத்தை தேவன் தயார்படுத்திட்டு வந்துட்டு இருக்காராம். யார் இந்த சிறு கூட்டம்? பிளஸ் பைபிள்ல வந்து ரொம்ப நாளாவே ஒரு ரகசியம் வந்து தேவன் வச்சிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி. அதாவது சதா காலத்துக்கும் இந்த ஒரு மிஸ்ட்ரிய வந்து என்ன ஆச்சு அப்டின்னா, நெறைய பேர் இத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. நெறைய தீர்க்கதரிசிகள், நெறைய பேரு பழைய ஏற்பாடுல இருந்து நெறைய பேர் வந்து என்னது இது இந்த ஒரு ரகசியம் அப்டின்ட்டு நெறைய பேர் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால வந்து அத கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ரகசியம் என்ன? எந்த ரகசியத்த தேவன் வந்து இவ்ளோ வருஷமா வந்து வச்சிருக்கிறாரு அப்டின்ற ஒரு விஷயத்த வரப்போற பாடங்கள்ல வந்து நம்ம இன்னும் தெளிவாக பார்க்க போறோம். யார் இந்த கூட்டத்தார்? யார் இந்த ஜனங்க? யார வந்து தேவன் ரெடி பண்ணிட்டுருக்காரு? இவங்கள எதுக்காக ரெடி பண்றாரு? இவங்க வந்து இவங்கள ரெடி பண்ணி இவங்களுக்காக அவர் என்ன வச்சிருக்காரு? இவங்களுக்கு அவர் என்ன குடுக்க போறாரு? அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம வரப்போற பாடங்கள்ல ரொம்ப டீட்டெயிலாவே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரகசியமாக இருக்கு. காஸ்பல் ஏஜ்ல ஒரு ரகசியத்த தேவன் வந்து ரகசியமா ஒரு விஷயத்த தேவன் பண்ணிட்டுருக்காரு.
அது வந்து ஒரு ரகசியமாக இருக்கு. அந்த ரகசியத்த வந்து சத்தியத்தின் நிமித்தமாக தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு அது ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. நம்ம அது வரப்போற கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, சத்தியத்தின் நிமித்தமாக அந்த ஒரு வசனங்கள வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கம் இந்த ரகசியமான வேலை ஆயிட்டிருக்கு. இன்னொரு பக்கம் தேவன் என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த ஒரு தீமையான உலகத்தை 2ஆம் உலகத்தை அழிக்கப் போறார். இத வந்து ஒரு நியாய தீர்ப்புக்கு அவரு கொண்டு வரப் போறார். நம்போ அ இந்த வசனத்த வாசிக்கலாம் பாருங்க. 13ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். முதல் உலகத்த தேவன் எப்படி அழிச்சாரு? ஜலத்தினாலே அழிச்சாரு. 2ஆம் உலகத்த தேவன் எப்படி அழிக்கப் போறாரு? பார்க்கலாம் பாருங்க 7ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 2ஆம் உலகத்தை இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகத்தை அதாவது வானங்கள், பூமி அப்டின்னும்போது வானங்கள் அப்டின்னும்போது சாத்தானுடைய அந்த ஒரு ஆட்சி. நம்ம பார்க்குறோம். சாத்தான் தான் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, சாத்தான் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. பூமி அப்டின்னும்போது இந்த பூமியில இருக்கக்கூடிய அமைப்புகள். அந்த பாலிடிக்ஸ், சொசைட்டி, ரிலிஜியஸ், எக்கனாமி இது எல்லாமே என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, இவங்க எல்லாருமே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு உலகத்தை வந்து தேவன் அக்னிக்காக வச்சிருக்கிறாராம். அக்னியில வந்து இந்த தேவன் வந்து இந்த உலகத்தை வந்து நியாயம் தீர்க்கப் போறாராம். அக்னியில நியாயம் தீர்க்கப் போறார் அப்டின்னா, முதலாம் உலகத்தை தேவன் எப்படி அழிச்சாரு? மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம். ஒரு ஃப்ளட். மிகப்பெரிய ஃப்ளட் வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே வந்து அழிச்சுச்சு. 2ஆம் உலகத்தை தேவன் எதுக்காக வச்சிருக்காருன்னா, நெருப்பு. அக்னிக்காக வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி. அப்போ தேவன் இந்த 2ஆம் உலகத்தை நெருப்பால அழிக்கப் போறாரா? நெருப்ப வச்சு எல்லாத்தையுமே கொளுத்தப் போறாரா? அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ நம்போ நெறைய இந்த மூவிஸ் இந்த உலகத்துல கூட நெறைய படம் எடுப்பாங்க. அர்மகிதோன் யுத்தம் அப்படின்ற ஒரு படமே வந்து இருக்கு. அர்மகிடோன், 3ஆம் உலகப் போர். இந்த உலகம் வந்து நெருப்புனால அழியப்போது. அப்படின்ட்டு நெறைய வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உண்மையாலுமே தேவன் வந்து இந்த உலகத்தை அக்னிய வச்சு அழிக்கப் போறாரா? ஏன்னா இந்த வசனம் வந்து எப்படி சொல்லுது அப்படின்னா, "பை த சேம் வேர்ட் த பிரசன்ட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த் ஆர் ரிசர்வ்ட் ஃபார் ஃபயர்." ஃபயர வச்சு இந்த உலகத்தை தேவன் வந்து அழிக்கப் போறாரா அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பீட்டர் 3 சாப்டர் 10th வெர்ஸ். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகிப் போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அதாவது இந்த ஒரு வசனத்த கொஞ்சம் நம்ம தெளிவா தியானிக்கும்போது, அக்னிக்காக இந்த 2ஆம் உலகத்தை வச்சிருக்கிறார்ன்னும்போது, அக்னிய வச்சு இந்த 2ஆம் உலகத்தை அழிக்கப் போறதில்ல. மாறாக, இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்க அந்த ஒரு வார்த்தை, அக்னி அப்படின்றது வந்து, இது வந்து ஒரு அடையாளமான பாஷை. சிம்பாலிக் லாங்குவேஜ். நம்ம 10 மெத்தட்ஸ் ஆஃப் பைபிள் ஸ்டடி கூட ஸ்டார்ட்டிங்ல பார்த்திருப்போம். அதுல ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, சிம்பல். தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய நியாய தீர்ப்ப ரெப்ரசன்ட் பண்ற விதமாக இங்க ஃபயர வந்து வச்சிருக்காரு. இப்போ ஃபயர் அப்படின்னும்போது, ஏன் ஃபயர யூஸ் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு விஷயத்த எடுத்து ஃபயர வச்சு நம்ம எரிச்சாக்கா, அந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடும். அதோடைய ட்ரேஸஸ் அதாவது அதோடைய ட்ரேஸஸ் கூட இருக்காது. இப்போ முதலாம் உலகத்த நம்ம பார்க்கும்போது, இப்போ முதலாம் உலகத்த வந்து தேவன் வந்து அழிச்சாரு. அழிச்ச பிறகு கூட, அந்த தீமையான காரியம் சரி, இப்போ முதலாம் உலகத்த வந்து அந்த ராட்சசர்கள தேவன் அழிச்சாரு. அந்த ராட்சசர்கள் மற்றும் அங்க தீமையாக யோசிச்ச அந்த ஜனங்கள வந்து தேவன் அழிச்சாரு. பட் 2ஆம் உலகம் ஆரம்பிக்கும்போது, அந்த தீமையான யோசனைகள், தீமையான காரியங்கள் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னு கேட்டாக்கா கிடையாது. ஸ்டாப் ஆகவே இல்ல. இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன ஒண்ணு ராட்சசர்கள் வரல. ஏன்னா தேவன் என்ன பண்ணிட்டாரு, அந்த தேவதூதர்கள கட்டி போட்டாரு. அவங்கள கட்டி போட்டதால, அவங்கள செயின் பண்ணி வச்சதால, ராட்சசர்களே வரல. பட் மனுஷகுலம் என்ன பண்ணிட்டாங்க, தீமை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. தீமை இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரண்ட்டா நம்ம உலகத்துல பார்க்கும்போது, தீமை ரொம்ப கம்மியா இருக்கான்னு கேட்டாக்கா கிடையாது. அதாவது முதலாம் உலகத்த கம்பேர் பண்ற அளவுக்கு இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கு. இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு போயிட்டு தான் இருக்கு.
இங்க நெருப்ப வச்சு நான் 2ஆம் உலகத்த எரிக்க போறேன் அப்படின்னும்போது, நெருப்பு எதுக்காக இங்க யூஸ் பண்றாரு அப்படின்னா, தேவன் 2ஆம் உலகத்தை 2ஆம் உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு தீமையான விஷயங்களை கம்ப்ளீட்டா அழிக்க போறாரு. அதாவது இந்த 3ஆம் உலகம் ஆரம்பிக்கும்போது, 3ஆம் உலகத்துல வந்து இந்த தீமையான விஷயங்களே இருக்காது. பாவம், தீமை, தவறான விஷயங்கள் இது எதுவுமே இருக்காது. அதுக்கான அடையாளம் கூட 3ஆம் உலகத்துல வந்து இருக்காது. 3ஆம் உலகத்துல தேவன் என்ன பண்ண போறார் அப்டின்னா, இந்த எல்லா விஷயங்களையும் எரிக்க போறார். நான் நெருப்பு வச்சு எரிப்பேன்னும்போது எத எரிக்க போறார்ன்னா, அந்த எரிக்கிறேன் அப்டின்னும்போது, அவருடைய நியாய தீர்ப்ப தான் அது வந்து குறிக்குது. அவருடைய ஜட்ஜ்மென்ட். அவரு எத எரிக்க வர்றார் அப்டின்னா, முதல்ல சாத்தான வந்து அவரு அழிப்பார். சாத்தான வந்து கட்டிட்டு, அவர் என்ன பண்ணுவார்ன்னா, சாத்தான அழிப்பாரு. சாத்தான அது மட்டும் இல்லாம, சாத்தான அழிக்கிறது அப்டின்னும்போது, இந்த உலகத்தில இருக்கக்கூடிய, இந்த பூமியில இருக்கக்கூடிய அமைப்புகள். இப்போ மறுபடியும் படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சம் கிளியரா நம்ம கவனிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். அதாவது பூதம் ஃபர்ஸ்ட்டு வானங்கள் வந்து மடமடவென்று அகன்று போகும். அதாவது வானங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை தேவன் என்ன பண்றாரு அப்டின்னா, அத நியாயம் தீர்க்கிறாரு, பனிஷ் பண்றாரு. அது நியாய தீர்ப்புக்கு தான் என்ன ஒரு அடையாளமாக இங்க வசனத்தில யூஸ் பண்றாங்க அப்டின்னா, நெருப்பு. அக்னிய வச்சு பண்ண போறாரு அப்டின்னா, அது ஒரு நியாய தீர்ப்ப தான் அது வந்து குறிக்குது. ஃபயர் அப்டின்னும்போது ஜட்ஜ்மென்ட். ஃபயர் தான் ஜட்ஜ்மென்ட்க்கு ஒரு அடையாளமாக இருக்கு. கன்டின்யூ பண்ணுங்க பிரதர். பூதங்கள் வெந்து உருகிப் போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஆ பூமியில உள்ள கிரியைகள். பூமியில உள்ள கிரியைகள் அப்படின்னும்போது, இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த ஒரு தீமையான கிரியைகள் வந்து தேவன் அழிக்கிறாராம். இந்த தீமையான கிரியைகள் எது நிமித்தமாக தான் உண்டாகுது அப்படின்னா, இந்த 4 அமைப்புகள். நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு 4 அமைப்புகள். பாலிட்டிக்ஸ், சொசைட்டி, ரிலிஜியஸ், எக்கனாமி. இந்த 4 அமைப்புகள் தான் கரப்ட் ஆயி போயிருக்கு. அதாவது இந்த ஒரு பூமியில நடக்கக்கூடிய இந்த ஒரு தீமைகளுக்கு காரணமே இந்த 4 அமைப்புகள் தான். பொலிட்டிக்ஸ் இருக்கும், சொசைட்டி இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா தீமைகளும் எதுக்காக நடக்கும் அப்டின்னா, பணத்துக்காக தான் நடக்கும். அதிகாரத்துக்காக தான் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தவறுகளும் வந்து நடக்கும். தீமையான விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த ஒரு தீமையான காரியங்களை தேவன் எரிக்க போறாருன்னும்போது, இத கம்ப்ளீட்டா அழிக்க போறாரு. லிட்டரலா ஒரு ஃபயர வச்சு எரிக்க போறதில்ல. ஏன்னா, முதலாம் உலகத்துல என்ன பண்ணாரு, லிட்டரலாவே ஒரு ஃப்ளட்ட வச்சு எல்லாரையுமே வந்து அழிச்சாரு. அந்த ராட்சசர்கள வந்து அழிச்சாரு. அங்க முதலாம் உலகத்துல இருந்த ஜனங்கள வந்து அழிச்சாரு. ஆனா, பாவம் வந்து ஸ்டாப் ஆச்சான்னு கேட்டாக்கா, ஸ்டாப் ஆகல. 2ஆம் உலகத்துல பாவம் இன்னும் இன்கிரீஸ் ஆயிட்டு தான் இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய காலத்துல நம்ம பார்க்கும்போது, பாவம் ரொம்ப ஈஸி பண்றதுக்கு. யார் வேணாச்சும் பாவம் பண்ணலாம். உக்காந்த இடத்துலேருந்து நம்மளால பாவம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தீமை வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ 2ஆம் உலகத்துல தேவன் வந்து அக்னியில அழிக்க போறார்ன்னும்போது, அடையாளமாக என்ன சொல்றாரு அப்டின்னா, பாவத்த கம்ப்ளீட்டா எடுத்து போட போறாரு. இந்த பூமியில நடக்கக்கூடிய இந்த ஒரு பாவத்துக்கான காரணம் யாரு? சாத்தான். சாத்தான் பிளஸ் அந்த காலத்துல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஆவிகள். தீய தீய ஆவிகள். அதாவது அந்த விழுந்து போன தூதர்கள். விழுந்து போன தூதர்கள தேவன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கட்டிட்டாரு. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இருந்த இடத்துல இருந்தே அவங்க வந்து ஜனங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவங்களுடைய மைண்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப பார்க்குறீங்க, நெறைய பேருக்கு பேய் புடிக்குது. அந்த அவங்களுக்கு எப்படி பேய் புடிக்குது? எப்படி அவங்க மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னா, இந்த விழுந்து போன தூதர்கள் தான். ஃபாலன் ஏஞ்சல்ஸ். இத பத்தி நம்ம வரப்போற நாட்கள்ல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். எப்படி வந்து இந்த விழுந்து போன தூதர்கள் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. பிகாஸ் விழுந்து போன தூதர்கள தேவன் வந்து கட்டிட்டாரு. அவங்களால கீழ இறங்கி வர முடியாது. ஆனா என்ன பண்றாங்க, இவங்க எல்லாருடைய மைண்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஜனங்களுடைய மைண்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அதனால தான் நெறைய பேருக்கு இன்னைக்கு பேய் பிடிக்குது. அவங்க எல்லாருமே விழுந்து போன தூதர்களுடைய அந்த ஒரு கிரியைகள் தான். ஸோ தேவன் என்ன பண்றாருன்னா, இது எல்லாத்தையுமே அழிக்க போறாரு. தீமைக்கு காரணமா இருக்கிற எல்லாத்தையுமே அழிக்க போறாரு. தீமைய கம்ப்ளீட்டா இந்த உலகத்திலிருந்து எடுத்து போட போறாரு. அந்த நியாய தீர்ப்புக்கு தான் இங்க என்ன அடையாளமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, நெருப்பு. ஸோ நெருப்பு அப்டின்னும்போது, கம்ப்ளீட்டா தேவன் பாவத்த எடுத்து போட போறாரு. தீமைய அழிக்க போறாரு. அதனால தான் நம்ம வந்து வசனத்துல கூட ஒரு வசனத்த கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஐசையா 24th சாப்டர் 21st வெர்ஸ்.
ஏசாயா 24ஆம் அதிகாரம் 21வது வசனம். அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். விசாரிப்பார்னும் போது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இன் த டே த லார்ட் வில் பனிஷ் த பவர்ஸ் இன் த ஹெவன்ஸ் அபவ் அண்ட் த கிங்ஸ் ஆன் தி அர்த் பிலோ. ஸோ தேவன், அதாவது இந்த அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆவிகள் சாத்தானுடைய ராஜ்யத்தை நியாயம் தீர்ப்பார், அதாவது அழிப்பார். அதே மாதிரி பூமியில இருக்கக்கூடிய இந்த ஒரு ராஜாக்கள் அப்படின்னும் போது இந்த ஒரு அமைப்புகள், இந்த ஒரு அமைப்புகள் எல்லாத்தையுமே தேவன் வந்து கம்ப்ளீட்டா அழிச்சு போடுவார். கம்ப்ளீட்டா அழிச்சு போட்டுட்டு நம்ம வசனத்துல நம்ம பார்க்குறோம். இந்த 3ஆம் உலகம் வந்து எப்படி இருக்கும் தெரியுங்களா? படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 Peter 3rd chapter 13th verse. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். அதாவது புதிய வானமும் புதிய பூமியும். அங்க என்ன இருக்கும்னா நீதி வாசம் செய்யும். பாவம் இருக்காது, தீமை இருக்காது, சாத்தான் இருக்க மாட்டாரு. சாத்தானுடைய கிரியைகள் வந்து இருக்காது. விழுந்து போன தூதர்களுடைய கிரியைகள் வந்து இருக்காது. ஸோ அங்க என்ன இருக்கும் அப்படின்னா நீதி வாசம் செய்யும். ரைச்சியஸ்னஸ் வில் டுவெல். ஏன்னா 2ஆம் உலகத்திலே தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த சாத்தானுடைய ஆட்சியும், சாத்தானுடைய அமைப்புகளும் எல்லாத்தையுமே தேவன் வந்து அழிச்சு போடுறாரு. இப்ப நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவாருன்ட்டு நம்ம வந்து சொல்லிட்டே இருப்போம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில எதுக்காக வரார் அப்படின்னா, இந்த சாத்தானுடைய ராஜ்யத்தை எடுத்து போட்டு, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக்காக தான், அதாவது இந்த ஒரு 3ஆம் உலகத்தை ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரப்போறார். 2ஆம் வருகையில வந்து இந்த பாவத்தை எடுத்து போட்டு 3ஆம் உலகத்துல என்ன வாசம் செய்யும்? நீதி வாசம் செய்யும். அந்த ஒரு நீதியை வந்து ஸ்தாபிக்க போறார். கம்ப்ளீட்டா பாவத்தை வந்து வேரோட தேவன் வந்து எடுக்க போறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வராருன்னு சொல்லும்போது இதுக்காக தான் வராரு. எதுக்காக அப்படின்னும்போது இந்த ஒரு பாவத்தை எடுத்து போட்டு, அதாவது அந்தகாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சாத்தானுடைய அந்த ஒரு ஆட்சியும், பிளஸ் இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்புகளையும் கம்ப்ளீட்டா கிளியர் பண்றதுக்காக தான் அவர் வந்து நீதியை வந்து, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை வந்து இந்த பூமியில நிலைநிறுத்த போறாரு. இத பத்தி நம்ம வந்து அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு 3ஆம் உலகத்த பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம அடுத்த வாரத்துல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 3ஆம் உலகம் அப்படின்றது சாதாரண ஒரு டாபிக் இல்ல. ரொம்ப டீட்டெயிலான ஒரு டாபிக்கு. நம்ம அடுத்த வாரம் வந்து அ இந்த 3ஆம் உலகத்த பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3ஆம் உலகம் எப்படி இருக்கும்? புதிய வானம், புதிய பூமி. புதிய வானம் அப்படின்னும்போது புதிய ஆட்சி. அதாவது கண்ணுக்கு தெரியாத புதிய ரூலிங். புதிய அரசாட்சி. இந்த கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி வந்து யாரு பண்ணுவார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கூட சில ஜனங்கள் இருப்பாங்க. அதாவது இந்த சில ஜனங்கள் யாருன்னா, நான் முன்னாடியே சொன்னேன். இந்த சுவிசேஷ யுகம். இந்த சுவிசேஷ யுகத்துல தேவன் என்ன பண்றாரு? ஒரு செட் ஆஃப் பீப்பிள தேவன் ரெடி பண்ணிட்டே வராரு. இந்த சுவிசேஷ யுகத்துல. அந்த ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோட கூட சேர்ந்து அவங்க அரசாட்சி செய்ய போறாங்க. அரசாட்சி செஞ்சு இந்த பூமியில, இந்த உலகத்துல வந்து நீதியை வந்து அவங்க நிலைநிறுத்த போறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து வந்து இந்த புதிய வானம்ன்னும்போது, இயேசு கிறிஸ்து மற்றும் இந்த தேவன் செலக்ட் பண்ண இந்த காஸ்பல் ஏஜ்ல பிரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஜனங்கள். அவங்க தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த ஒரு அந்த புதிய வானம்ன்னும்போது அவங்களுடைய அரசாட்சி இருக்கப்போது, புதிய பூமி அப்படின்னு சொல்லும்போது, இந்த புதிய பூமியில வந்து தேவன் என்ன பண்ணுவாரு, இந்த ஒரு எல்லா அமைப்புகளையும் தேவன் வந்து சேஞ்ச் பண்ணுவாரு. தேவன் வந்து மாற்றுவாரு. இன்னும் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த பேட்ரியார்க்கல் ஏஜ், இந்த சுவிசேஷ யுகத்துல நம்ம என்ன பார்த்தோம்? இந்த சுவிசேஷ யுகத்திலும், இந்த யூத யுகத்திலும் நிறைய தேவனுக்கு உண்மையா வாழ்ந்தவர்கள் வந்து இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரஹாம், நோவா, அப்புறமா ஐசாக், ஜேக்கப். இப்போ சுவிசேஷ யுகத்துல நம்ம வந்தாக்கா டேவிட். டேவிட் வந்து ஒரு தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவராக இருந்தாரு. இவங்க எல்லாருமே வரப்போறாங்க. இவங்க எல்லாருமே உயிர் தெழுந்து வந்து, இந்த பூமியில அதாவது புதிய பூமின்னு சொல்லும்போது, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, பூமியிலருந்து ஆட்சி செய்ய போறாங்க. இவங்க ஆட்சி செஞ்சு இந்த பூமியில நீதியை வந்து கொண்டு வரப்போறாங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு புதிய வானம், புதிய பூமி அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம்.
ஸோ இது ஒரு புதிய வானம், புதிய பூமி. அதாவது இந்த ஒரு 3ஆம் உலகம். இதுக்கு இன்னொரு பேர் கூட என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம். கிங்டம் ஆஃப் காட். இத பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா கூட நம்ம வரப்போற கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு அ ஒரு ஒரு ஐடியா தான் வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ வரப்போற கிளாஸஸ்ல வந்து ரொம்ப டீட்டெயிலா இத பத்தி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். அதேபோல இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலியமாக கூட நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென்.